ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் SSC எக்ஸாம்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டாபிக்ஸ்னே சொல்லலாம். 2022 நடந்த Tier 2 எக்ஸாமில் நிறைய பேருக்கு மார்க் போனது இந்த ஏரியாவில் தான். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா Tier 2ல் மொத்தம் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும். ஒன்றுத்துக்கு 4 கொஷின்ஸ் வரும். இதில் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டோரி பேஸ்டாவோ ஒரு சின்ன புக்லேருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அடுத்த 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு எடிட்டோரியலாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கலாம். மொத்தம் 2 வரும். ஸோ எடிட்டோரியல் அண்ட் ரிப்போர்ட் இந்த 2 பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த 2 ஏரியாவில் தான் நிறைய பேர் மார்க் லூஸ் பண்ணாங்க. 45 கொஷின்ஸில் இதுவே டோட்டலாக 8 கொஷின்ஸை ஆக்கிபை பண்ணுது. அப்போ இந்த 2 டாப்பிக்கை நம்ம எப்படி, இல்லை இந்த 2 கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், இல்லை ரிப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. இது அதோட பார்ட் 2 வீடியோ. இதில் ஒரு எடிட்டோரியல் இல்லை ஒரு ஆர்டிக்கல் இதை கொடுக்கும்போது அதோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு பேசேஜை நம்ம பார்க்கும்போது அந்த பேசேஜில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், ஒரு பேசேஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேசேஜை நீங்கள் எப்படி படிக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஐடியாஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஐ அம் லோகேஷ் பிரவீன். ஸோ அதில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த காம்ப்ரிஹென்ஷன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் பார்த்தீங்கன்னா SSC ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷ் கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இங்கிலீஷ் கோர்சஸில் இப்போதைக்கு கரண்ட் இருக்க கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் கிராமர் கோர்ஸ், ஆல் ரிப்பீட்டட் வெக்காபுலரி, SSC MTS, அதே மாதிரி களம் கிராமர் கோர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கிராமர் கோர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் கிராமர் டாபிக்ஸ் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து 299. நான் வெக்காபுலரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரிப்பீட்டட் வெக்காபுலரி, அதாவது 2018 இருந்து 2022 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் வெக்காபுலரிஸ் மட்டும் எடுத்து ஒரு 535 வேர்ட்ஸ் இருக்க வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அண்ட் SSC MTSல என்ன பண்ணுவோம்னா அகைன் உங்கள் கிராமர் டாபிக்ஸ் இதில் நாங்கள் கொடுத்துருப்போம். அது போக ப்ரீவியஸர் கொஷின்ஸில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான வீடியோ சொல்யூஷன்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழில் SSCக்காக ஃபஸ்ட்டு வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுத்தது நம்மளாக தான் இருப்போம். ஓகே, ஸோ இது 3த்தில் உங்களுக்கு எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது 3மே வேணும், எனக்கு கிராமரும் முக்கியம், ப்ரீவியஸ் கொஷின்ஸோட அந்த டிஸ்கஷன்ஸும் முக்கியம், வெக்காபுலரியும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் களம் கிராமர் கோர்ஸ் தான் வாங்கணும். ஸோ களம் கிராமர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ், அதாவது இங்கிலீஷ்க்காக நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங்கில் நல்லா கொண்டு வரமோ அது எல்லாமே இந்த களம் கிராமர் கோர்ஸில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 399 நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இப்படி அப்கமிங்கில் என்ன தான் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம MTS பார்த்தோம்ல, இதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அது இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. அது முடிஞ்ச உடனே கையோட நம்ம CHSL பண்ணுவோம், அதுக்கப்புறம் CGL பண்ணுவோம். இதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸில் அகைன் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ், அப்புறம் இந்த மாதிரி டாபிக் வைஸாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுக்குவோம். ஸோ இந்த வீடியோ சொல்யூஷன்ஸை மொத்தமாக நீங்கள் வீடியோவாக பார்த்தாலும் சரி தான், இல்லை டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு பொறுத்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏற்றது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன்றது என்னென்னா, ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை நீங்கள் இப்போ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சென்டென்ஸ் படிக்கும் போதோ இல்லை அந்த ஒரு பேராகிராஃப் படிக்கும் போதோ அந்த சென்டென்ஸ் அண்ட் பேராகிராஃபில் நமக்கு என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க, அந்த ஐடியாவை எனக்கு ஆல்ரெடி இருக்க நாலேஜ் கூட நான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஆல்ரெடி இருக்க நாலேஜ், அந்த சப்ஜெக்டை பொறுத்து இருக்கக்கூடிய நாலேஜில் நான் கனெக்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணுவேன். அவங்க சொன்னது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, இல்லை வந்து அது அப்டேட்டடாக இருக்குதா, இல்லை நான் நினச்சது இப்போ அது டோட்டலாக அது மாற்றுதா. ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு கூட இதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காம்ப்ரிஹென்ஷன்றது என்றைக்குமே நமக்கு ஒரு சப்ஜெக்டில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு புதுசாக ஒரு லெட்ஸே ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு தீசிஸ் பேப்பர் எடுத்து கொடுத்து உங்களுக்கு படித்து இதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜென்ரல் விஷயங்கள் பற்றி தான் கொடுக்க முடியும். ஆனால் புதுசாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு சயின்டிஃபிக் டெர்மினாலஜி இல்லை சயின்டிஃபிக் டொமைன்லேருந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி வராது. ஸோ அதனால் நம்ம படிக்கக்கூடிய பேராகிராஃபையோ சென்டென்ஸையோ படிக்கும் போதே நம்ம இன்ஃபோர் பண்ணிட்டு படித்தா மட்டும்தான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ரிஹென்ஷன்றது என்னன்னா, யூஆர் திங்கிங் வைல் ரீடிங். ரீட் பண்ணும்போதே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம படிக்கும் போதே அதை புரிஞ்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே படிக்கும்போது நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது, அதை படிக்கும்போதே திங்க் பண்ணோன்னா உங்கள் லிப்பும்
உங்களோட மைண்டும் என்றைக்குமே சிங்காக இருக்கணும். என்றைக்குமே சிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இப்போ நான் சொன்னதை பண்ண முடியும். படிச்சுட்டு இருக்கும்போது அதோட மீனிங்கை நம்ம இன்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த சிங்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் தேவை. இந்த ரீடிங் ப்ராக்டிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த ரிப்போர்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ நாள் படிக்கணும், எப்படிலாம் படித்தா நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ், நம்ம ரீடிங் எஃபிஷியன்சி வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க. ஏன்னா டியர் 2க்கு வரக்கூடிய ஒரு கேண்டிடேட்க்கு கண்டிப்பாக இது ஆல்ரெடி இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்த ஒரு கேண்டிடேட் அதுக்கப்புறம் ஒரு பேசேஜை அணுகும் போது என்ன மாதிரி விஷயத்தில் அணுகலாம், ஒரு பேசேஜில் எந்தெந்த ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், அது எப்படி நம்ம டீகோட் பண்ணுவோன்றது இப்போ பார்ட் பை பார்ட் பார்க்கலாம். ஸோ ரீடிங் காம்பினேஷனுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரிவியூவிங் இல்லைனா ஸ்கிம்மிங், இது எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இந்த ப்ரிவியூங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிவியூ பண்ணுறதுன்றது ஃபுல் ரீடிங் கிடையாது. ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு எஸ்ஸே நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஸேல என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை என்ன சொல்ல வராங்க, அது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த பேசிக் நாலேஜ் வச்சுட்டு மட்டும்தான் ஒரு சென்டென்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அந்த பேசிக் நாலேஜ் வந்து ஃபுல் ரீடிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம ப்ரிவியூ இல்லைனா ஸ்கிம் பண்ணலாம். ஸோ ப்ரிவியூவிங் அப்படின்றது என்னென்னா, let's say it's a rapid reading. rapid reading ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ரீடிங். இந்த ஒரு ஃபாஸ்டான ரீடிங் கொடுக்கும்போது you get a general sense. ஒரு ஜென்ரல் சென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜென்ரல் சென்ஸ் வந்து let's say இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க, இல்லை ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, இல்லை ஒரு புக்கே படிக்கிறீங்க, எது நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அதை ப்ரிவியூ பண்ணிட்டு படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் புக்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபேஸ் கொடுப்பாங்க. ப்ரிஃபேஸ்ன்றது என்னன்னா, இந்த புக்கில் அப்படி என்ன தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மாக அவங்க கொடுப்பாங்க. அதை படிச்சுட்டு அந்த புக்கை படிக்கும்போது தான் அது நம்ம எங்கே கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது நமக்கு தெரியும். இல்லைனா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். நிறைய தடவை ரீடிங் காம்படிஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க ப்ரிவியூ பண்ணாமல் போகிறாங்க. இப்போ லெட்ஸ் சே டிமானிட்டைசேஷனா, அட்லீஸ்ட் அது டிமானிட்டைசேஷனாவது தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம ப்ரிவியூ பண்ணுறோம். அப்போ ஒரு பேராகிராஃபில் ஒரு ஆர்டிகல் நம்ம படிக்கும்போது வாட் இஸ் திஸ் ஆர்டிகல் இஸ் அபவுட், வாட் இஸ் திஸ் இஸ் அபவுட் அண்ட் ஹவு இட் இஸ் ஆர்கனைஸ்ட். எப்படி ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு எஸ்ஸே வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம படிக்கணும். அப்போ ப்ரிவியூ பண்ணும்போதே நம்ம மைண்டில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரிவியூன்றது நமக்கு போகணும். அப்போது எப்படி நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம்? நீங்கள் எடுத்த உடனே ஒரு பேசேஜோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நம்ம ஃபுல்லாக படிச்சாகணும். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிக்கிறது என்னவாக இருக்குன்னா, நமக்கு எப்போவுமே ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். அது என்றைக்குமே நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நம்ம ஃபுல் ரீடிங் தான் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம படிக்கணும், இல்லை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை மட்டும் தான் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஈச் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் இல்லை சென்டென்ஸை மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக படிப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் தான் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, அதாவது கன்க்ளூஷனாக இருக்கும், அந்த கன்க்ளூஷன் பார்ட் நம்ம படிப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரிவியூ பண்ணுவீங்க. ஸோ ஒரு பேசேஜோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்கள் ஃபுல்லாக படிப்பீங்க, அப்புறம் ஈச் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிப்பீங்க, அப்புறம் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிப்போம். அப்படி படிக்கிறனால இவங்க இந்த ஆத்தர் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு, அது எந்த வகையில் டிஸ்கஸ் பண்ணுறாரு, ஒரு பேராகிராஃபை எதை டெடிகேட் பண்ணி போகுது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சென்ஸ் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரீட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தாலும் ஒரு சில கொஷின்ஸை நம்ம மைண்ட் வச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி கொஷின்ஸ்? பேசிக் கொஷின்ஸ். வாட் இஸ் இட் அபவுட், வாட் இஸ் த டைட்டில், வாட் டு ஐ ஆல்ரெடி நோ அபவுட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம லெட்ஸ் சே எக்கனாமிக்ஸை பற்றி படிக்கிறோன்னா, ஜஸ்ட் இது எக்கனாமிக்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல. எக்கனாமிக்ஸில் இப்போ உங்கள் ஜிடிபியோட கால்குலேஷன் பற்றி பேசுகிறாங்களா, ஜிடிபி பெட்டரா, என்டிபி பெட்டரா, என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ்குள்ளே வராங்க. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அப்போ அந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து, வாட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் திஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் என்ன மாதிரியான டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வகைப்படும். பேசிக்காக இந்த 4க்குள்ளே எல்லாத்துலையும் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பிளனேஷன், ஆர்குமெண்ட், நரேட்டிவ். டிஸ்கிரிப்ஷன்றது என்னன்னா, லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஸ்விட்சர்லாந்து வந்து டூர் போயிட்டு வரீங்க, அந்த ஸ்விட்சர்லாண்டோட பியூட்டியை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க. அப்போ அந்த ஸ்விட்சர்லாண்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதோட ரிவர்ஸ் எப்படி இருக்குது, அங்கே சீ வியூ எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறது டிஸ்கிரிப்ஷன். எக்ஸ்பிளனேஷன்றது என்னன்னா, ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஒரு விஷயம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை ஒரு பர்டிகுலர் வேர்டோட இம்ப்ளிகேஷன் எப்படிலாம் இருக்குது, இந்த ஐடியாவோட இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம எக்ஸ்பிளனேஷன். ஆர்குமெண்ட்ன்றது என்னன்னா, ஒரு கேஸை வச்சுட்டு அந்த கேஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறது ஆர்குமெண்ட். நரேட்டிவ் அப்படின்றது ஒரு ஸ்டோரி.
ஃபிக்ஷனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் நரேட்டிவ் ஸ்டோரி. அதே மாதிரி நான் ஃபிக்ஷன் வரும்போது ஹிஸ்ட்ரியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்டெக்ட்குள்ளே வருதா அதுதான் நம்ம அடுத்து பார்க்கணும். அடுத்து இஸ் த டெக்ஸ்ட் டிவைடட் இன்டு பார்ட்ஸ், ஹவு இஸ் இட் ஆர்கனைஸ்ட்? லெட்ஸ் இப்போ ஒரு ஆத்தர் வந்து டிமானிசேஷன் பற்றி எழுதுறதா இருந்ததுனா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து டிமானிசேஷனை பற்றி அவர் என்ன நினைக்கணும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டிமானிசேஷனா என்னன்னு தான் சொல்லுவார். ஆனால் அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆத்தரோட இன்டென்ஷன் டிமானிசேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸை பேசுகிறதா இருந்தால் எல்லாத்துலையும் டிஸ்அட்வான்டேஜ் தான் பேசுவார்னு சொல்ல முடியாது. ஒரு பேராகிராஃப் மட்டும் அதோட அட்வான்டேஜஸை பற்றி பேசுறதுக்கு வைக்கலாம். அப்போ அந்த ஒரு பேராகிராஃபை வச்சு இதோட என்டையர் மீனிங் இப்படி தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அப்போ இதை எப்படி அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் 2-3 பேராகிராஃபில் அதோட டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜ், அந்த மாதிரி இங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அது நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், ஆர் தேர் எனி நம்பர்ஸ், இட்டலைஸ்ட் வேர்ட்ஸ், நேம்ஸ் இந்த டெக்ஸ்ட்? ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஹைலைட்டட் வேர்ட்ஸ், நம்பர்ஸ், யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா திருப்பி நீங்கள் தேட தேவையில்லை. ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது டபுள் கோட்ஸில் இருக்கிறதோ, ஹைலைட் பண்ண வேர்ட்ஸோ, சில நம்பர்ஸோ இதை நீங்கள் அழகாக எழுதி வச்சுக்கலாம், இல்லை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸில் நம்மளால் மார்க் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் பேராகிராஃபில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரு எஸ்ஸே எடுத்து அதை எப்படி ப்ரிவியூ பண்ணான்னு பார்ப்போம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த ஆர்டிக்கிளை எப்படி ப்ரிவியூ பண்ணான்றதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிப்போம். It is widely believed that every word has a correct meaning, that we learn these meanings principally from teachers and grammarians, and that dictionaries and grammars are the supreme authority in matters of meanings and usage. ஒரு வேர்டோட மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அத்தாரிட்டி எது வச்சிருக்குன்னா கிராமர் புக்ஸும் டிக்ஷனரிஸும் மட்டும்தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் டீச்சர்ஸ் அண்ட் கிராமரியன்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப், let us see how dictionaries are made, how editors arrive at definitions. That is to say, the context of each word is collected along with the word itself. To define a word, then the dictionary editor places before him stack of cards illustrating that word. Each of the cards represented an actual use of the word by a writer of some literary or historical importance. The writing of a dictionary, therefore, is not a task of setting up authoritative statements about the true meanings of words, but a task of recording to the best of one's ability what various words have meant to authors in distant and immediate past. The writer of a dictionary is a historian, not a lawgiver. In choosing our words when we speak or write, we can be guided by the historical record afforded us by the dictionary, but we cannot be bound by it because new situations, new experiences, new inventions, new feelings are always compelling us to give new uses to old words. Looking under a hood, we should ordinarily have found 500 years ago a monk. Today we find a motor car engine. அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வேர்டோட மீனிங் கொடுக்குறது கிராமர் புக்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது டிக்ஷனரி மட்டும்தான். அண்ட் டிக்ஷனரியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு டிக்ஷனரியில் எப்படி வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த வேர்டோட மீனிங் எப்படி அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, அது வரைக்கும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் இப்போ நமக்கு கிடச்ச ஜென்ரல். இல்லை சில வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் கோட்ஸை கொடுத்தாங்களே, ட்ரூ மீனிங்ஸ் அப்படின்றது ஒன்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹூட்ன்ற ஒரு வேர்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் ஸ்லாப்பி இங்கிலீஷ்னு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் இது மாதிரி சில விஷயங்கள் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்தாங்க, பெயில்ன்ற வேர்ட், த டெய்ரி பெயில்ஸ் பிரிங் ஹோம் இன்க்ரீஸ் ஆஃப் மில்க், ஃபெச் அ பெயில் ஆஃப் வாட்டர், அந்த மாதிரி பெயில்ன்றது ஒரு வாளி மாதிரி. ஸோ இது வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு இந்த மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆப்வியஸாகவே இருக்கும். இப்போது சில கொஷின்ஸ் நமக்கு மைண்டில் இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன கேட்கணும், வாட் இஸ் திஸ் எஸ்ஸே அபவுட்? இந்த எஸ்ஸே எதை பற்றினது? கேன் வி சே ஹவு dictionaries are made in போட முடியாது, let's say written. how dictionaries are made ன்றது அந்த புக்கை செய்யக்கூடிய ப்ராசஸ், எப்படி பிரிண்ட் பண்ணாங்க, எப்படி பைண்ட் பண்ணாங்க, அதுதான் மேட். அப்போ how dictionaries are written, இதுதான் நமக்கு தாட் ப்ராசஸ். இது வரைக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ், இந்த ஜென்ரல் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணலாம். இப்போ எப்படி எழுதுனாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம ப்ரிவியூ மட்டும் தான் பண்ணியிருக்கோம். வாட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் திஸ்? இதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? ஒரு டிக்ஷனரினா எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஒரு டிக்ஷனரி எப்படி எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? எஸ், எக்ஸ்பிளனேஷன். ஆர்குமெண்ட் இருக்கா? இல்லை. நரேட்டிவா? இல்லை. வேர் டு டிக்ஷனரி மீனிங்ஸ் கம் ஃப்ரம்? இது நமக்கு தெரியுமா? எஸ், ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. என்னன்னா, டு டிஃபைன் அ வேர்ட், த டிக்ஷனரி எடிட்டர் பிளேசஸ் பிஃபோர் ஹிம் ஸ்டாக் ஆஃப் கார்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டிங் தட் வேர்ட். ஈச் ஆஃப் த கார்ட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த வேர்ட். ஒரு கார்டும் ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த வேர்ட் யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க? பை அ ரைட்டர் ஆஃப் சம் லிட்ரரி ஆர் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்.
அப்போ ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு வேர்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ட் எப்படி ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி அந்த வேர்ட்ஸை வச்சு அவங்க அந்த டெஃபினேஷன்ஸ்க்கு வராங்க. அப்போது வேர் டு டிக்ஷனரி மீனிங்ஸ் கம் ஃப்ரம்? பை ரியல் யூசேஜ் ஆஃப், let's say, important literary people. லிட்ரரி பீப்புள் அப்படின்னா அகைன் அந்த லிட்ரரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. இப்போ நம்ம தமிழ்லேயே ஒரு வார்த்தை இருக்குது, அந்த தமிழில் வந்து இந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை தொல்காப்பியத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அர்த்தம் தான் நம்ம பார்க்க முடியும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ டிக்ஷனரி ரைட்டர்? ஒரு டிக்ஷனரி ரைட்டரோட ரோல் என்ன? ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லாகிவர் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஹிஸ்டோரியன் சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், therefore it's not a desk of authority statement about the meaning of the writer of a dictionary is a historian, not a lawgiver. ஸோ அவங்களோட டாஸ்க் என்னென்னா பட் டாஸ்க் ஆஃப் ரெக்கார்டிங் ஒன்று சொல்லியிருக்காங்க, இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி த கான்டெக்ட் ஆஃப் ஈச் வேர்ட் இஸ் கலெக்டட் அண்ட் அலாங் வித் த வேர்ட் இட் செல்ஃப், அது வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கலெக்ட் பண்ணணும், அதே மாதிரி ரெக்கார்டும் பண்ணணும். அப்போ எதை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது ரைட்டர் என்ன, டிக்ஷனரி ரைட்டர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணணும். என்ன கலெக்ட் பண்ணுவாங்க, வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். எதை ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸாக அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு வந்து இப்படி ஒரு யூசேஜ், அதுக்கே இன்னொரு யூசேஜ் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணனால வந்துச்சு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ டிக்ஷனரி ரைட்டர்? டு கலெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் மீனிங்ஸ். டூ வேர்ட்ஸ் கீப் த சேம் மீனிங் ஃபார் எவர்? இப்போ இந்த ஒரு கொஸ்டின் இந்த ஜென்ரல் சென்ஸில் படிக்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ், ஆன்சர் பண்ணலாம். எங்கே போட்டிருக்காங்க, லாஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in choosing our words when we speak or write, we can be guided by the historical record afforded us by the dictionary, but we cannot be bound by it. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கொடுத்து அதில் என்ன மீனிங் சொல்லிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கக்கூடாது, அதை தாண்டி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா ஹூடுன்ற ஒரு வேர்ட் ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி யாருன்னா ஒரு மாங்கை ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூட் மாதிரி இப்படி ஒன்று போட்டுக்கிட்டு எல்லாரும் இப்படி தண்ணி கொஞ்சம் இப்படி கை கூட தெரியாத அளவுக்கு இப்படி நடந்து வருவாங்க. அதான் ஹூட். இப்போ நீங்கள் ஹுடி மாதிரி ஒன்று போகிறீங்களா, அந்த காலத்தில் அப்படி போட்டிருப்பாங்க. அப்புறம் அவர் பார்த்தாலே தெரியாது அது மாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா வி ஃபைண்ட் அ மோட்டார் சைக்கிள் இன்ஜின். ஒரு ஹூட் அப்படின்றதுனா அந்த ஹூட்ன்றது மோட்டார் சைக்கிள் பார்க் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இப்போ இந்த இருக்க கரண்ட் மீனிங்கும் இருக்குது. அப்போது மீனிங் மாறுமா? எஸ், மாறும். ஸோ ஆன்சர், டூ வேர்ட்ஸ் கீப் த சேம் மீனிங் ஃபார் எவர்? தி ஆன்சர் இஸ் நோ. முடிஞ்சிச்சு. ரைட் எனி வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் ஆர் நம்பர்ஸ் யூ நோட்டிஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சப்ஜெக்டிவ் தான். இது எக்ஸாம்பிள் கொஸ்டினாக வரக்கூடியது, பட் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நான் என்ன வேர்ட் பார்த்தேன், ஹூட்னு ஒரு வேர்ட் பார்த்தேன், அப்புறம் ஸ்லாப்பி இங்கிலீஷ்னு ஒரு வேர்ட் பார்த்தேன். வேறு டபுள் கோட்ஸில் என்ன இருந்துச்சு, ட்ரூ மீனிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். வேறு ஏதாவது விட்டுட்டோன்னா டெஃபினேஷன்ஸ். ஸோ பெயில்னு ஒரு வேர்டு நம்ம பார்த்தோம். ஸோ பெயில்ன்ற ஒரு வேர்டு நம்ம எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ ப்ரிவியூ பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட், மேக்கிங் இன்ஃபரன்சஸ். இன்ஃபரன்சஸ்ன்றது என்னென்னா, லெட்ஸ் சே ஒரு ஆத்தர் வந்து whenever he writes an article or an essay, it is impossible to add all information in an article or in an essay. ஒரு எஸ்ஸேல எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர் இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவர் ஒமிட் பண்ணுவார். ஏன்னா he thinks or she thinks that the reader already knows that info. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். இல்லைனா he can understand or he can understand what the info is really about. அந்த இன்ஃபர்மேஷன் எதை பற்றினது இல்லை என்ன சொல்ல வரான்னு அவங்களால புரிஞ்சிக்க முடிகிற கெப்பாசிட்டி இருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். ஸோ அதனால் ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு பேராகிராஃபில் இல்லை ஒரு எஸ்ஸேலையும் there are facts, ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஃபேக்ட்ஸாக இருக்கும், ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்க மாட்டாங்க. நாட் ப்ரொவைடட் பட் கேன் பி இன்ஃபர்ட். அப்போ இன்ஃபர்ட்ன்றது என்னென்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொன்ன அர்த்தமும் அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது. தேர்ஃபோர் we have to read between the lines.
ஸோ ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னா இப்போ 2 லைன் எழுதியிருக்கு, அந்த 2 லைன் என்ன சொல்லுதுன்றது மட்டும் கிடையாது, அந்த லைன் என்ன சொல்ல வருதுன்னு சேர்த்து படிக்கணும். அது என்ன சொல்லுதுன்றது வேற, என்ன சொல்ல வருதுன்றது வேற. இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை தான் நம்ம இன்ஃபரன்ஸ் எடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஃபேக்ட்ஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுலேருந்து இப்போ நான் என்ன புரிதலுக்கு வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, Israel is considered one of the most conservative Catholic countries in South America. On January 15, 2006, Chileans elected their first women president, the socialist Michelle Bachelet, with 53.5% of their votes. She is a former defense minister, a doctor, a single mother, and a non-Catholic. Her father, a general in the army, was killed in 1973 under the military dictatorship of Pinnacle. Her election campaign was based on promises of social and economic reform aimed at more equality. ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இது கொடுத்துட்டாங்க, எக்ஸாமில் நமக்கு ஒரு கொஸ்டின் வருது, ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷைல் தானா, ஷைல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரிஸ் இன் சவுத் அமெரிக்கா அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தானே டிக் பண்ணிங்கன்னா தப்பு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஷைல் இஸ் கன்சிடர்ன்னு போட்டிருக்காங்க. கன்சிடர்ன்றதுனா பொதுவாக அப்படி ஒரு பிம்பம் வந்து அந்த கண்ட்ரி மேலே இருக்குது, எல்லாரும் அப்படி தான் ஜென்ரல் தாட் அப்படி தான் இருக்குது. அது உண்மையா இல்லையா அதை அடுத்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் உண்மையா இல்லையான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லை நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் போட்டாங்கன்னா அது என்ன சொல்லுது அது உண்மை. லெட்ஸே இப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து ஷைல் இஸ் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் இல்லை ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரிஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்ட். ஆனால் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை டிஸ்கஸ் பண்ணுறது ஏன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்ற நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். அப்போ இங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அப்போ இது வந்து கன்சர்வேட்டிவ் கேத்தலிக் கண்ட்ரிஸாக நம்ம பார்க்கணும். அப்போ கன்சர்வேட்டிவ் அப்படின்றது என்னன்னா சேஞ்சஸ்லாம் நடக்க வேணாம், ஆல்ரெடி கண்ட்ரி எப்படி இருந்துச்சோ நம்ம என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ் ஃபாலோ பண்ணமோ அதே தான் இருக்கணும், மாற்றத்துக்கு அவங்க வழி விட மாட்டாங்க. இப்போ சொல்லுவாங்க, இப்போ ஒரு கேத்தலிக் கண்ட்ரியில் வந்து இப்போ அவங்களோட பைபிளோ இல்லை ரிலிஜன் என்ன சொல்லுதோ அதுதான் கோட்பாடு படி போடுவாங்க. பட் ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு சேஞ்சஸ் தேவை அப்படின்னு யாரும் முன்னெடுக்கும் போது அதுக்கு வந்து தடை போடுவாங்க. இது உண்மையா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆன் ஜான்வரி 15, 2006 ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட்டாக அவங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க 53.5% ஓட்ஸில். ஸோ 53.53 ஓட்ஸ் 53.5% ஓட்ஸ் வரும்போது இது கேத்தலிக் கண்ட்ரி வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு கன்சர்வேட்டிவ் கிடையாது. இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட் கன்சர்வேட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இது கிடையாது. லெட்ஸே இப்போ இந்த 53.5 வந்து 90% ஓட் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் அட் ஆல் அ கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி. அது கன்சர்வேட்டிவ் கண்ட்ரியே கிடையாது. இல்லை 10% தான் ஓட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி. அப்போ ஒரு தடவை அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி லெவலுக்கு வரும், அது வந்து ஒரு மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். லெட்ஸே ஒரு 5% தான் ஓட் வந்துச்சு, 2% தான் ஓட் வந்துச்சுன்னா மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரின்னு சொல்லலாம். 10% வரும்போது கன்சர்வேட்டிவ் சொல்லலாம். 53.5 வரும்போது இட் இஸ் லெஸ் கன்சர்வேட்டிவ் வேணால் சொல்லலாம். ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு கிடையாது. இன்னும் சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் அ நான் கேத்தலிக். அப்போ கேத்தலிக் கண்ட்ரின்னு சொல்லும் போது அவங்க ரிலிஜன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும்தான் அவங்க எலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நான் கேத்தலிக் வந்து பீப்புள் எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அங்கே பீப்புளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு அவங்க காட்டுறாங்க. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்குது, அவங்களுக்கு சேஞ்சஸ் தேவைப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன, இன்ஃபரன்சஸ் தட் கேன் பி மேட். ஸோ எஜுகேட்டட் இன்ஃபரன்சஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஸோ பீப்புள் in child are not as conservative as generally thought. பொதுவாக எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அவங்க கன்சர்வேட்டிவ் கிடையாது. அந்த இன்ஃபரன்ஸ் வரைக்கும் நான் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து people in child want சேஞ்ச். அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. என்ன மாதிரி சேஞ்சஸ் தேவைப்படுது? ஒன் இஸ் எக்கனாமிக்கல் சேஞ்ச். அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க எக்கனாமிக் ரிஃபார்ம் வருது. அடுத்த மாதிரி சோஷியல் ரிஃபார்ம், சோஷியல் சேஞ்சஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வேறு என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் எடுக்கலாம்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே ஷீ இஸ் அ ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர், a doctor, a single mother and non-Catholic. இதில் க்ரௌட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸாக எதை பார்த்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் அ டாக்டர்.
அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட் சேகரிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து அவங்க சொன்னது வேறு, அவங்க சொல்ல வந்தது வேறு. அப்போ நாளை பின்ன இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கேத்தலிக் கண்ட்ரிஸ் தானே அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஆன்சர் மார்க் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு பேராகிராஃபை படிக்கும்போது அது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அது என்ன சொல்ல வந்துச்சுன்றது மட்டும் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்க்காதீங்க, என்ன சொல்ல வரதுன்னு சேர்த்து பண்ணிங்க. ஓகே, இப்போ இது மாதிரி இன்னொன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்தல இதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து களம் கிராமர் கோர்ஸ் வாங்கின எல்லாருக்குமே அதில் நான் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிடுவேன். அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Tier 2 யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி நம்ம இங்கே ஒரு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ப்ரைஸ் தட் மேக்ஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் ஆயில்ஸ். Now scientists have discovered that it contains a chemical compound that acts similarly to the painkiller ibuprofen. Paul Breslin, the Monal Chemical Senses Center in Philadelphia and colleagues describe in Nature how they isolated a compound called oleocanthal from extra virgin olive oil. Pouring 50 grams of the best olive oil on your food each day is equivalent to about 10% of the average ibuprofen dose. ஸோ இந்த இடத்துல அவங்க எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அது என்னவோ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பெயின் கில்லராக ஃபங்க்ஷன் ஆகுது. அதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போவோம். வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் தட் ஆர் இன்க்ளூட் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் ஒரு வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் வச்சிருக்கு. என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஐபுப்ரோஃபைன். அது ஒரு பெயின் கில்லராக ஆக்ட் ஆகுது. அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஐபுப்ரோஃபைன். ஓகே, அடுத்து வாட் கேன் யூ இன்ஃபர் அபவுட் த ப்ரைஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். It is not just the price that makes extra virgin olive oil different from other oils. மற்ற ஆயில்ஸை விட டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஃப்ரெண்ட்ன்றது அதிகமாக சொல்லியிருக்காங்களா கம்மின்னு சொல்லியிருக்காங்களா? இதுதான் நம்மளோட கேள்வி. கண்டிப்பாக கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம் தான் சொல்ல முடியும். அதனால தான் அதில் எக்ஸ்ட்ரான்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வெர்ஜின் அப்படின்னு சொல்லும் போதே இது இன்னும் கொஞ்சம் பியூரஸ்ட் ஃபார்மில் வருது. அப்போ இதுக்கு இன்னும் ப்ராசஸ் இருக்குது. அப்போ இதோட ப்ரைஸ் வந்து மற்ற ஆயில்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வரலாம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? வாட் கேன் இன்ஃபோ அபவுட் த ப்ரைஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா வெர்ஜின்? இட் இஸ் காஸ்ட்லியர் தேன் அதர் ஆயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் கேன் யூ இன்ஃபர் அபவுட் த அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்? அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐபுப்ரோஃபைன் இருக்கும் கெமிக்கல் காம்பவுண்ட் கிடையாது. ஏன்னா இதில் மட்டும்தான் இது இருக்குது, மற்ற இதில் எதுவுமே ஐபுப்ரோஃபைன்ற கெமிக்கல் காம்பவுண்ட் இல்லை. அடுத்து வாட் ஃபேக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் செகண்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயிலேருந்து ஓலியோசாந்தல்ன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, ஐசோலேட் பண்ணி எடுத்துருக்காங்க ஓலியோகாந்தல்ன்றது. இது ஒரு ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் பாருங்கள், 50 கிராமில் வந்துட்டு 10% ஐபுப்ரோஃபைன் வந்து டோஸ் வந்து இருக்குது. ஸோ 50 கிராமில் பார்த்தீங்கன்னா 10% வந்து ஐபுப்ரோஃபைனோட காம்பவுண்ட் இருக்குது. அது நம்ம ஃபேக்ட்ஸாக எடுத்துக்கலாம். வாட் இன்ஃபரன்சஸ் கேன் யூ மேக் அபவுட் பால் பிரெஸ்லின்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பால் பிரெஸ்லின் ஃப்ரம் த மோனல் கெமிக்கல் சென்சஸ் சென்டர் இன் ஃபிலடெல்ஃபியா அண்ட் கொலீக்ஸ் டிஸ்கிரைப் இன் நேச்சர். அவங்க தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஹவு தே ஐசோலேட்டட் த காம்பவுண்ட். அவங்க காம்பவுண்டை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. என்ன காம்பவுண்டு? இது ஓலியோகாந்தல். அப்போ பால் பிரெஸ்லின் யாராக இருப்பானா? ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட். இங்கே சயின்டிஸ்ட்னு எங்கே சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் சொல்லலை, நம்ம தான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட். வாட் இன்ஃபரன்சஸ் கேன் யூ மேக் பார்த்துட்டோம். வாட் கேன் யூ இன்ஃபர் அபவுட் நேச்சர்? ஸோ நேச்சரை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நேச்சர்ன்றது இயற்கை. அந்த நேச்சராக இங்கே டிஃபைன் பண்ணிக்காங்கன்னா இல்லை, அந்த நேச்சர் டிஃபைன் பண்ணுறதா நம்ம ஸ்மால் எண்ணில் ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க கேபிட்டல் எண்ணில் நேச்சர் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேபிட்டல் எண்ணில் நேச்சர் ஆரம்பிச்சிச்சுன்னா இது ஒரு ப்ராப்பர் நேம். ஸோ இது ப்ராப்பர் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுனாக தான் இது பர்டிகுலர் ஏதோ ஒரு பர்டிகுலர் நேமாக இருக்கணும். அப்போ எதோட நேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு டெஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தீசிஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகே, அந்த இன்ஃபரன்சஸ் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இங்கேருந்து இன்ஃபர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் பேராகிராஃப்ஸ். ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணும்போது அந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்கன்ற அப்ஜெக்டிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஆத்தர் வந்து ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணும்போது அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு மெயின் ஐடியாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அப்போ அந்த மெயின் ஐடியா என்ன, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட ரீடிங் இருக்கணும். அப்போது ஒரு பேராகிராஃப்ன்றதுக்கு என்றைக்குமே ஒரு சிங்கிள் மெயின் டாபிக் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அப்போ ஒரு பேராகிராஃப் படித்து முடிக்கும்போது அந்த பேராகிராஃப்க்கு என்னால் ஒரு டாபிக் நேம் கொடுக்க முடியுமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த டாபிக் நேம் என்னால் கரெக்டாக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த பேராகிராஃபை நம்ம டீகோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனில் எதை கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பேராகிராஃப் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த டாப்பிக்கை பற்றி சொல்லும். அதுக்கப்புறம் அங்கே கொடுக்க டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் வேர்ட்ஸை சில நேரம் நம்ம பார்த்தாலும் இந்த டாபிக் ஸ்டேட்மெண்ட்டோட ஐடியா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும் ஒரு பேராகிராஃபில், அந்த பேராகிராஃப்க்கு அப்புறம் அந்த அடுத்து வர லைன்ஸில் என்ன வேர்ட்ஸில் ரிப்பீட் ஆகுதுன்றது பாருங்கள். அந்த ரெப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கும்போதே அந்த ஆத்தர் அந்த பேராகிராஃபில் என்ன ஐடியா டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது இருக்குது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேராகிராஃப்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஒரு பேராகிராஃப் ஒரு ஆத்தர் கிரியேட் பண்ணிட்டாரு, அந்த பேராகிராஃபில் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஐடியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா இட்ஸ் ஃபைன். சில நேரம் இந்த கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இந்த பேராகிராஃபோட கண்டினியூவேஷனாக அடுத்து ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ் வரலாம். அப்போ இது எல்லாமே நம்ம ஒரே பேசேஜை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி 2-3 தியரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இதில் அந்த தியரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தியரிஸாகவும் சொல்லுவாங்க. அப்போ ஆத்தர் என்னன்னா எல்லாமே தியரியாக தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதெல்லாமே நம்ம ஒன்றா தான் நம்ம பார்க்கணும். அப்போ நாளை பின்ன ஒரு 4th and 5th பேராகிராஃபில் இதை வந்து இதை ஃபால்சிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு தியரி சொல்கிறாருன்னா அது நம்ம வேறு பேராகிராஃபாக தான் பார்க்கணும். அப்போது இந்த ஃப்ளோ ஆஃப் ஐடியா எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஒரு பேராகிராஃபோட அப்ஜெக்டிவ் என்னன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போது நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்திங்கன்னா ஒன் சிங்கிள் பேராகிராஃபாக தான் இருக்குது. இந்த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இப்போ நான் படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுப்போம். இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் புவர் பீப்புள் ஹவ் சஃபர்ட் த மோஸ்ட் ஃப்ரம் ஷார்ட்டேஜஸ் ஆஃப் க்ளீன் வாட்டர். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளீன் வாட்டரோட ஷார்ட்டேஜை பற்றி பேசுகிறாங்க. தேர் ஆர் செவரல் ரீசன்ஸ் ஃபார் திஸ். First, in many developing countries, the majority of houses in poor villages and urban slums are not yet served by a pipe water system. People living in these places often have to walk miles to find water and carry it home in jugs and plastic containers. Second, these people usually have a few alternatives to the pipe water supply. There may be water closer by in rivers or lakes, but this is often dangerously polluted. In poor areas, street vendors often sell water by liter, but they often charge extremely high prices for water that is not always safe to drink. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன டாபிக் என்ன ஐடியாவை பேஸ் பண்ணி போகுது. அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷார்ட்டேஜஸ் ஆஃப் க்ளீன் வாட்டர் தான் அவங்க என்டையராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன, எந்த கண்ட்ரியோட வாட்டர் ஷார்ட்டேஜை பற்றி பேசுகிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி அவங்க சொல்லலை, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துலையும் காமனாலிட்டியாக இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவர். ஸோ அவங்க புவர் பீப்புள் அப்படின்றது சொன்னாங்க. அதே மாதிரி புவர் வில்லேஜஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ புவர்ன்ற வேர்ட் வந்துச்சு, வேறு எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குமே. ஓகே, ஸோ புவர்ன்றது அந்த 2 வேர்டு. அடுத்து அவங்க முக்கியமாக யூஸ் பண்ண வேர்டு வந்து வாட்டர், ஃபார் வாட்டர், அகைன் வாட்டர் பை லிட்டர், பைப் வாட்டர் சப்ளை. ஸோ இந்த மாதிரி வாட்டர் அண்ட் புவர்ன்ற வேர்ட்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வருது. அப்போ இதுக்கு நான் ஒரு டாபிக் கொடுக்குறேன் அப்படின்றது என்ன சொல்லலாம், ஷார்ட்டேஜஸ் ஆஃப் க்ளீன் வாட்டர். இதை நம்ம டாப்பிக்காக கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் இன்னும் டார்கெட்டடாக இல்லை. ஷார்ட்டேஜ் ஆஃப் க்ளீன் வாட்டர் ஓகே, பட் இன் புவர் ஏரியாஸ், அது வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான டாபிக். அப்போ இதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ ஒன்றுத்தையும் நம்ம படித்து அதுக்கு ஒரு டாபிக் சென்டென்ஸாக நம்ம என்ன ஒரு டாபிக் கொடுக்குறதா இருந்தால் எப்படி கொடுக்கலான்றதை நம்ம பார்ப்போம். இங்கே பார்ப்போம். லைக் மெனி அதர் ஃபாஸ்ட் க்ரோவிங் சிட்டிஸ் அரௌண்ட் த வேர்ல்ட், மெக்சிகோ சிட்டி இஸ் ஃபேஸிங் சிவியர் வாட்டர் ஷார்ட்டேஜஸ். Many of its 20 million inhabitants receive only 1 hour of pipe water per week. Others receive none at all for weeks on end. Those who can afford the expense build their own home water system to catch and keep rainwater to supplement the city water. The situation, according to international experts, is the result of combination of factors. First, the system of pipes is old and poorly managed, with the result that the pipes lose almost 40% of the water that they distribute around the city. Second, the demand for water, which has grown with the rapid population growth, far exceeds the supply. Furthermore, the water is consumed not only by residents for households use, but also by thirsty industries such as beer brewers and soft drink bottlers, and there is little incentive for them to conserve or recycle water.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே அவங்க தெரிஞ்சு சொல்லிட்டாங்க மெக்சிகோ சிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ மெக்சிகோ சிட்டியில் இருக்க வாட்டர் ஷார்ட்டேஜ் பற்றி பேசுகிறாங்க. இல்லை அடுத்த 2 இடத்துல ஒரு 2 வேர்ட் நம்ம ரிப்பீட் ஆகிற பார்த்துக்கோ. ரிசல்ட் ஆஃப் த பைப் சிஸ்டம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போட்டாங்க. அப்போ ரிசல்ட் சொல்லுது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா யூஆர் டாக்கிங் அபவுட் தி காஸ் ஆஃப் வாட்டர் ஷார்ட்டேஜ். The cause of water shortage எதில்? இன் மெக்சிகோ சிட்டி. மெக்சிகோ சிட்டியில் இருக்க வாட்டர் ஷார்ட்டேஜ் பற்றி இந்த பேராகிராஃப் டிஸ்கஸ் பண்ணுது. அப்போ இதுக்கு முன்னாடி பேராகிராஃப் என்ன டிஸ்கஸ் பண்ணிச்சு? வாட்டர் ஷார்ட்டேஜ் இன் புவர் ஏரியாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிச்சு. ஓகேவா? அப்போ ஒரு பேராகிராஃப் நான் படித்து முடிக்கும்போது அதோட ஒரு டாபிக் சென்டென்ஸ் மட்டும் நான் எழுதி வச்சிட்டேன்னா நான் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் பார்க்கும்போது அந்த கொஷின் எந்த டாப்பிக்கில் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்கிறது ஒரு பேராகிராஃப்கான டாபிக் சென்டென்ஸ் கொடுக்கும்போதே தெரியும். இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் பண்ண வேண்டியது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்போது ப்ராக்டிஸில் இன்கல்கேட் பண்ண வேண்டியது, இல்லை இன்டர்ஜ் பண்ண வேண்டியது. அடுத்து, the current water shortages in Mexico City contrast remarkably with the city's situation in the past. So again Mexico City, but in the past. When the Spanish arrived at the Aztec capital in 1519, they found stone buildings and gardens set on an island in the middle of a vast series of interconnected lakes. An enchanted vision, according to one Spanish soldier. The Spanish destroyed the buildings and began draining the water from the lakes to build what became Mexico City. For the next 4 centuries, the city was able to meet its water needs from springs, shallow wells, and the remaining lake water. In the mid-19th century, the residents of the city began taking water from the underlying aquifer. In the 20th century, as water needs grew and supplies from the aquifer became inadequate, city authorities brought water from 2 nearby river systems. 25 years ago, they began piping the water from 80 miles, 130 km away. Because Mexico City is located on a highland, the water must all be pumped uphill at a considerable expense. ஸோ இதில் மெக்சிகோ சிட்டியோட பாஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வேர்ட் பார்த்திங்கன்னா செஞ்சுரின்னு ஒரு வேர்ட் 19th century போட்டாங்க, இந்த 20th century பாட்டாங்க, மிட் 19th century போட்டாங்க. அதே மாதிரி செஞ்சுரிஸ்னு ஒரு வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 4 centuries அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த செஞ்சுரின்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா whenever you talk about the history of something. So we are talking about the history of Mexico cities. மெக்சிகோ சிட்டியோட எது பேசுகிறாங்கன்னா they are talking about, இங்கே அந்த வேர்ட் நம்ம பார்த்தோம் pumped uphill. அப்போது இந்த இடத்துல சப்ளைஸ்ன்ற ஒரு வேர்ட் வருது. அப்போ மெக்சிகோ வாட்டர் சப்ளைன்னு போடலாம், வாட்டர் சப்ளை. ஸோ இது என்ன சொன்னால் மெக்சிகோ சிட்டியோட வாட்டர் சப்ளையோட ஹிஸ்ட்ரியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. நெக்ஸ்ட், ரிலேட்டட் டு த ஷார்ட்டேஜஸ் இஸ் another ப்ராப்ளம். அப்போ இந்த பேராகிராஃப் வேறு எதை டீல் பண்ணுது? த சிட்டி இஸ் சிங்கிங். Other cities around the world, such as Venice, Italy, also experiencing this phenomenon, but the situation is more dramatic in Mexico City. Some neighborhoods are going down by as much as 15 inches, 40 centimeters a year, or a total of about 30 feet, 9.1 meter over the last century. The cause is simply the fact that water is being removed from the aquifers faster than it can be replaced by rainwater. As water is removed, the spongy soil dries up and becomes more compact, and the city slowly settles down. The effects are evident. At the Monument to Independence, which was built ground level in 1910, 23 steps were recently added to reach the base from the current ground level. Buildings and streets have been damaged by the uneven settling of the city, and so have the water and sewage systems. Since the city is now 6 feet below the level of nearby Lake Texcoco, flooding has become a frequent problem, and because of the poor state of the sewage system, the flood waters are often full of untreated waste. அப்போ இந்த இடத்துல we are talking about the sinking situation of the city. இப்போ நல்லா பாருங்கள், மெக்சிகோ சிட்டி சிங்க் ஆகுதா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் நம்ம ஏன் படிக்கணும்? இங்கே தான் நம்ம ஒரு தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஷைல்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல, ஷைல்டு கண்ட்ரியோடது, அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரிஸ்னு அவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரிஸாக இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல சிட்டி சிங்கிங் போட்டிருந்தாங்கன்னா இது உண்மையாக இல்லையான்னு அடுத்து வர ஃபேக்ட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ அடுத்து வர ஃபேக்ட்ஸில் எனக்கு தேவையான வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. கோயிங் டவுன் அப்படின்னு ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ஸை பற்றி ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க, பிலோ த லெவல் போட்டிருப்பாங்க,
ஸோ லெவல்ன்ற வேர்டே அவங்க 2-3 இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த கிரவுண்ட் லெவல் செட்டில்ஸ் டவுன், இந்த டவுன்ற வேர்டெல்லாம் வச்சு லெவல் பிலோ த லெவல் இதெல்லாம் வச்சு அப்போ இவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, அதோட காசஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த காசஸ் ஆஃப் மெக்சிகோ சிட்டிஸ் சிங்கிங் சிச்சுவேஷன் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ அப்போ நான் ஒரு பேராகிராஃபாக அப்ரோச் பண்ணும்போது அந்த பேராகிராஃபில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த இது எல்லாமே சேர்ந்து மெக்சிகோ சிட்டியை பற்றி பேசுறதுனாலும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டிஸ்கஸ் பண்ணது முக்கால்வாசி இங்கே வரல, இந்த பேராகிராஃபில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது தான் வருது. அப்போ இந்த இடத்துல த காஸ் ஆஃப் மெக்சிகோ சிட்டி சிங்கிங் சிச்சுவேஷன், அப்போ நாளை பின்ன வாட்டர் ஷார்ட்டேஜ் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேராகிராஃபில் நான் தேட மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த பேராகிராஃபில் அது கிடையாது. அது எந்த பேராகிராஃபில் இருக்குன்றது இருக்குது, அதுக்கு 2 பேராகிராஃப் இருக்குது. ஒரு பேராகிராஃப் அதோட ஹிஸ்ட்ரியோட வாட்டர் சப்ளை பற்றி பேசிச்சு, இன்னொரு பேராகிராஃப் மட்டும்தான் அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் பற்றி மட்டும் பேசிச்சு. அப்போ இது எல்லாமே நான் பிரித்து ஒரு டாபிக் சென்டென்ஸாக இல்லை ஒரு டாபிக்காக நேம் மட்டும் நான் கொடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு கொஷின் படிக்கும்போது அது ஆன்சர் எங்கே இருக்குன்னு ஃபெச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை சீரீஸ் ஆஃப் பேராகிராஃப்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது எல்லாத்துலேயுமே ஒரு ஐடியாஸை ஒரு ஆத்தர் ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டான பேட்டர்னில் ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் இட் வில் மேக் சென்ஸ். ஸோ இன் ஆர்டர் டு மேக் சென்ஸ் அப்போது அவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ்க்கு ஒரு ஆர்டர் வச்சுருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் பேட்டர்ன் வச்சுருக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் பேட்டர்ன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த இடத்துல நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, ஒரு ஐடியாவுக்கு இன்னொரு ஐடியாவுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் பாசிபிள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே அது பாசிபிளாக இருக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சிமிலாரிட்டி கான்ட்ராஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அவங்க அந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பேராகிராஃபும் என்ன பேட்டர்னில் இருக்குன்றது நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் ஃபாலோ தி ஐடியாஸ். அப்போ ஐடியாஸ் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அப்போது பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வகையாக இருக்கும், பட் ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 6 டைப்ஸில் மட்டும்தான் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்க போது. அந்த 6 டைப்ஸ் பேட்டர்ன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லிஸ்டிங். லிஸ்டிங்கிறது பேட்டர்ன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆத்தர் ஒரு மெயின் ஐடியா வச்சுருக்காரு, அந்த மெயின் ஐடியாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் அவர் கொடுத்தாகணும், இல்லை அது சப்போர்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்தாகணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அவர் வரிசைப்படி கொடுப்பாரு. அந்த வரிசைப்படி கொடுக்குறது தான் நம்ம லிஸ்டிங் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு பேராகிராஃபில் லிஸ்டிங் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் அவர் ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரெண்டாவது, இந்த லிஸ்டிங் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ எப்படி நம்ம லிஸ்டிங் கண்டுபிடிப்போம்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ ஒரு பேட்டர்னுக்கு அதுக்கான கீ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான், இதை தாண்டி நிறையா வரும், பட் இதை புரிஞ்சுக்கிறது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கீ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த மெயின் ஐடியா. நான் சொன்னாலும் ஒரு சென்டென்ஸோட மெயின் ஐடியா. சென்டென்ஸோட மெயின் ஐடியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது ஒரு கோர்ஸாகவே நம்ம லான்ச் பண்ணுவோம். அந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். பட் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யோசிப்பீங்களா, இதுவே லெங்க்தாக தான் இருக்குது, இதே ஷார்ட்ன்றீங்களா? இதுக்குன்னா கொஞ்சம் இருக்கும். ஸோ மெயின் ஐடியா எப்படி இருக்குன்றது நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம். நம்ம எப்படி டாபிக் கண்டுபிடிச்சிட்டோம், டாபிக்ன்றது நம்ம அது கொடுக்கக்கூடிய டைட்டில். அப்போ அந்த பேராகிராஃபை நான் ஒரே 1 லைனில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா அந்த 1 லைனில் யூஸ் பண்ணது தான் நான் மெயின் ஐடியான்னு சொல்லுவேன். அப்போ அந்த 1 லைனில் சொல்ல அந்த மெயின் ஐடியா இருக்குல்ல, அந்த மெயின் ஐடியாவில் சில வேர்ட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மெனி, செவரல், அ நம்பர் ஆஃப், அ வெரைட்டி ஆஃப், அ ஃபியூ, அ கைண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ அந்த சென்டென்ஸ் இல்லை அந்த பேராகிராஃபில் வந்து லிஸ்டிங் பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய கன்செக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில சிக்னல் வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், அனதர், ஆல்சோ, பிசைட்ஸ், இன் அடிஷன், ஃபைனல், லாஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதுக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க, லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பேராகிராஃப் பார்ப்போம். There are several different theories about the origin of the moon. அப்போ செவரல் டிஃப்ரெண்ட் தியரிஸ்ன்னு சொல்லிட்டாலே நீங்கள் 1 or 2 or 3 தியரிஸ் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. ஒன் தியரி called the fission theory states that early in life of earth a piece broke off and that piece became the moon. A second, இது ஒரு signal word. A second closely related theory is that the moon is composed of several pieces of earth that broke away from a planet.
Yet another theory is that moon formed elsewhere in the solar system and was captured by Earth's gravity. The final theory states that a huge piece of planetary rock struck Earth and broke up into pieces. One of the pieces became the moon. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு தியரியை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப்க்கு நான் ஒரு டாபிக் கொடுக்கணும்னு கேட்பல. அப்போது டாபிக் என்ன கொடுப்பேன்? தியரிஸ் about the origin of moon. இதான் நான் கொடுத்த டாபிக். இதை நான் ஒரு ஒன் லைனில், இப்போ இந்த பேராகிராஃப் நான் ஒன் லைனில் சொன்னால் என்ன சொல்லலாம்? மெயின் ஐடியா அது என்ன சொல்லலாம்? There are several theories about the origin of moon. அப்போ இந்த கீவேர்ட், இந்த மெயின் ஐடியா கீவேர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவரல். அப்போ இது நம்ம லிஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னென்ன லிஸ்ட் வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் டீகோட் பண்ணுறேன். ஒன் தியரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒன் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் தியரி called the fission theory states that early in the life of Earth a piece broke off and that became the moon. Okay, so a piece from Earth formed moon. இதான் சொன்னாங்க. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபிஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன ரூட் வேர்ட் பார்த்தோம்? செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் தியரியில் என்ன சொல்கிறாங்க? க்ளோஸ்லி ரிலேட்டட் தியரிஸ் தட் த மூன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் பீசஸ் ஆஃப் எர்த் தட் ப்ரோக் அவே ஃப்ரம் அவர் பிளானட். இப்போ பீஸ் பண்ணல, செவரல் பீசஸ் ஃப்ரம் எர்த் ஃபார்ம் போட்டுக்கணும், ஃபார்ம்ட் மூன். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Yet another theory is that the moon is formed somewhere else in the solar system and was captured by the Earth's gravity. Yet another, அப்போ yet anotherனு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு வச்சு நம்ம இது பண்ணிக்காங்க. அப்போ yet another என்ன சொல்கிறாங்கன்னா moon formed somewhere else. எங்கே சொல்லிருக்காங்க? somewhere else in the solar system. அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேன். இன்னும் ஒன்றே இருக்குது. என்னென்னா the final theory states that the huge piece of planetary rock struck Earth and broke up into pieces. One of the pieces became the moon. அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே எழுதிக்கிறேன். என்னென்னா ஃபைனல் தியரி. ஸோ ஃபைனல் தியரியில் என்ன சொல்கிறாங்க? a rock struck Earth and one of the pieces became the moon. அப்போ எனக்கு இந்த 4 தியரியாக 4 சிம்பிளாக சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ இந்த 4 அப்போ எக்ஸாமில் கொஷனில் கேட்டாங்கன்னா எந்த தியரியில் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஒரு தியரி என்ன சொன்னாங்க? ஃபிஷன் தியரி. இதெல்லாம் வந்து படிக்கும் போதே நம்ம வந்து இன்ஃபோர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். இது வந்து எக்ஸாமில் போய்ட்டு பண்ணக்கூடிய டெக்னிக் கிடையாது. நான் தான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது எதுவுமே டெக்னிக் கிடையாது. நீங்கள் உங்களோட ரீடிங் ப்ராக்டிஸில் இன்கல்கேட் பண்ண வேண்டிய சில ஸ்கில்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது வந்து லிஸ்டிங் சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ்ன்றது எப்போ ஒரு ஆத்தர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ 4-5 விஷயம் நடந்தது, ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பற்றி பேசும்போது சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்டெப்ஸ் இன் அ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அப்போது லெட்ஸே இப்போது ஒரு டிஷ்ஷை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. அந்த டிஷ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவங்க சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோம்? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் அண்ட் ஃப்ரேசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பிகான், அக்கௌண்ட், ஸ்டோரி, ப்ராசஸ், ஹிஸ்ட்ரி, சீக்வன்ஸ். ஸோ ஒரு மெயின் ஐடியாவில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ அது சீக்வன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சிக்னல் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தென், நெக்ஸ்ட், ஆஃப்டர், வைல், சின்ஸ், தென், சூன், ஃபைனலி, அட் லாஸ்ட்,
இன் 1965ன்றது அகைன் ஒரு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ 1965 என்ன நடந்துச்சு, அப்போ 1980 என்ன நடந்துச்சு, அப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி லாஸ்ட் ஜூன் லேட்டர் ஓவர் டைம் த நெக்ஸ்ட் ஸ்டெப் த ஃபாலோவிங் வீக். அப்போ இதெல்லாம் ஒரு வேர்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த வேர்ட்ஸ் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது இங்கே சீக்வன்ஸ் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு என்ன சொன்னேன், ஒரு 4-5 விஷயங்கள் நடந்திருக்கும், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று நடந்திருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிப்போம். க்ளோஸ் அப் ஸ்டடி ஆஃப் த பிளானட் மாஸ் பிகான் வென் ராக்கெட்ஸ் வேர் டெவலப் தட் குட் சென்ட் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் டு ஸ்பேஸ். இன் 1965 நான் சொன்ன மாதிரி அப்போ இந்த 1965 சொல்லும்போது அது ஒரு ஈவெண்ட் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிகான். ஸோ பிகான் சொல்லும்போது அப்போ எங்கே இனிஷியேட் ஆச்சுன்றது காட்டுறாங்க. இன் 1965 ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் மாஸ் were done by the American spacecraft Mariner 4 which flew near the planet to collect the data and take photographs. 4 years later, இப்போ இந்த லேட்டஸ்ட் வருது 4 years later, more data and photographs were collected by Mariners 6 and 7 as they flew past the planet. Then in 1971, Mariner 9 actually went into orbit around Mars during the following 11 months, sent back more than 7,000 images before contact with the spacecraft was lost. The next major step in 1976 was the landing of 2 Viking crafts on 2 different areas of Mars surface. These landers were able to send important data about the atmosphere of the planet. Okay. ஸோ இந்த இடத்துல இன்னொரு கூட பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஃபாலோவிங் 7 months 11 monthsனு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது இதெல்லாம் வேர்ட்ஸ் வச்சு அப்போது இதெல்லாம் ஒன் ஆஃப்டர் நடந்த ஈவெண்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ நடந்தது லெட்ஸே அப்போ அவங்க கேட்குறாங்க 7,000 இமேஜஸ் வந்து மேரினர் 4 அனுப்பிச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 4ன்றதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 6ன்றது வரும். இப்போ அவங்க என்ன சொல்ல சார் மேரினர் 9 வந்துச்சு, அப்போ 4 9 இதெல்லாம் சீக்வன்ஸில் வருது. அப்போ சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸை டீகோட் பண்ணும்போது இதை வந்து சீக்வன்ஸாக நம்ம டீகோட் பண்ணுறோன்னா என்ன ஆர்டரில் எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும். இப்போது டாபிக். ஸோ டாபிக் என்ன கொடுக்க போகிறோம் இதுக்கு? க்ளோஸ் அப் ஸ்டடி ஆஃப் மார்ஸ்ன்னு கொடுத்துக்கலாமா? டாபிக் வந்து க்ளோஸ் அப் ஸ்டடி ஆஃப் மார்ஸ். ஓகே. பட் மெயின் ஐடியா என்னன்றது நம்ம பார்க்கணும். ஸோ மெயின் ஐடியா என்னன்றது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிகான் when the rockets were developed at the that could send scientific instruments into space. So close up study of Mars was possible because of என்ன மாதிரி இன்வென்ஷன்ஸ்னு சொன்னாங்க, டெவலப்ட் because of ராக்கெட் டெவலப்மெண்ட் போட்டுக்கிறோம். ராக்கெட் டெவலப்மெண்ட் ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட்டோட டெவலப்மெண்ட்டை பற்றி ராக்கெட்டோட இன்வால்மெண்ட் பற்றி இது மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ கீவேர்ட்ஸ் இந்த மெயின் ஐடியா. கீவேர்ட்ஸ் மெயின் ஐடியாவில் யூஸ் பண்ண கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிகான்றது தான். ஸோ அவங்க இதான் வாஸ் பாசிபிள் சொல்கிறது போல அது சொல்லணும். நம்ம இங்கேயே அதுதான் போட்டுக்கணும். பிகான் என்ன போட்டிருக்கணும்னு நம்ம க்ளோஸ் அப் ஸ்டடி ஆஃப் மாஸ் பிகான் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ராக்கெட்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம போட்டது அந்த வேர்ட் பிகான். இப்போ சிக்னல் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா இன் 1965. ஸோ 1965 என்ன நடந்துச்சு, இன் 1965 என்ன நடந்துச்சு? First observations of Mars were done by the American spacecraft Mariner. அப்போ first observation of Mars அதாவது 1965 நடந்துச்சு. அடுத்து வந்து 4 years later என்ன நடந்துச்சுன்னா more data and photographs were collected by Mariners 6 and 7 as they flew past the planet. So more data and photographs were collected. More data and photographs. Okay. அடுத்து என்ன பண்ணாங்க? Then in 1971 என்ன சொன்னாங்கன்னா
Mariner actually went into orbit around Mars. During the following 11 months, sent back more 7,000 images before contact was lost. அப்போ in 1971 என்ன சொன்னாங்கன்னா went into Mars orbit. Mariner 9 went into Mars orbit. அப்போ 4 months later என்ன நடந்துச்சு? 4 months later என்ன நடந்துச்சுன்னா 7,000 images வந்து அது sent back images. அப்புறம் next major step அடுத்த பெரிய ஸ்டெப் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க was the landing of 2 Viking crafts on different areas of Mars. 2 Viking crafts on Mars. Okay, 2 different areas of Mars. These landers were able to send back important data about the atmosphere of the planet. பட் அடுத்து என்னென்னா 2 Viking crafts were placed on Mars. அது வரைக்கும் நமக்கு போதும். அப்போ இதுதான் எனக்கு அந்த சீக்வன்ஸில் இருந்த டேட்டா. இப்போ இதுக்கு பக்கம் மற்ற டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களால் டீகோட் பண்ணும் போதே மற்ற இது ரிலேட்டடாக வேறு என்னெல்லாம் வருன்றது உங்களால் டீகோட் பண்ணிட முடியும். அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். இங்கே என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து முக்கியமாக சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டெப்ஸ் இன் அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அவங்க வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்ப்போம். நாட் ஆல் ஸ்டார்ஸ் ஆர் த சேம் ஏஜ். So it is possible to see stars at every stage of their life cycle. So இப்போ நம்ம ஸ்டாரோட ஏஜ் பற்றி பேசுகிறோம். From their observations, astrophysicists can explain the process of the formation of a star. A star begins. அப்போ இந்த இடத்துல begins ஒரு வேர்டு வருது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. Life inside a nebula, a huge cloud of gas and dust in outer space. Over time, the force of gravity pulls some of the gas and dust together to form into clumps. Then the word la adutha steps பத்தி பேசு. The temperature begins in the nebula inside the nebula. The temperature inside the nebula begins to rise. Next, several clumps come together and become denser and hotter, and they form a protostar. After that, the protostar continues to grow until it has become about as large as our sun. At that point, nuclear reactions begin to occur in its core center, and these reactions send energy to the surface of the protostar. Finally, the energy escapes as heat and light, and the new star begins to shine. இதுதான். இப்போ இதை படிக்கும்போது இதோட டாபிக் என்னவா இருக்கும்? ஸோ டாபிக் நம்ம கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இது என்டையர் திங் என்ன பற்றி பேசிச்சுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்டார், அவ்வளோதான். ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்டார். ஸோ இப்போ நம்ம வந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொன்னாங்க? லைஃப் பிகன்ஸ் இன்சைட் த நெபுலா, a huge clump of glass and dust into outer space. Over time, the force of gravity pulls some of the gas and dust together to form clumps. ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபார்ம் தான், அதுக்கப்புறம் கிளம்ஸ் ஃபார்ம் ஆகுது. தென் டெம்பரேச்சர் இன்சைட் நெபுலா பிகின்ஸ் டு ரைஸ். அப்புறம் டெம்பரேச்சர் உள்ள ரைஸ் ஆகுது, ஏன்னா அதோட கிராவிட்டி புல் பண்ணுறதால ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிகம் டென்சர் அண்ட் ஹாட்டர். ஸோ as the temperature rises, it becomes denser and hotter. They form a protostar. So first a protostar is formed, then the protostar continues to form to grow until it has become a large as large as our sun. அப்போ சன் அளவுக்கு அது பெருசாகும், which means it is a star now. Nuclear reactions begins to occur in its core center, and the nuclear reactions send energy to the surface of the protostar. Finally, the energy escapes as heat and light, and a new star begins to shine. So அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, formation of star. The star, இல்லைனா a star is formed by clumps of gas and dust. Adana clumps of gas and dust when contracted by its own gravity. இங்கே become
when contracted by its own gravity. ஸோ அதான் சொல்கிறேன், கிளம்ஸ் ஆஃப் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது டென்ஸ் அண்ட் டென்ஸ் அந்த கிராவிட்டினால் வரும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். அப்போ இது எல்லாமே கிளம்ஸ் ஆஃப் கேஸை வச்சு மட்டும்தான் ஒரு ஸ்டார்ன்றது கிரியேட் ஆகுது. அப்போ கீவேர்ட் இந்த மெயின் ஐடியா இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார்ம்டு பதிலாக அங்கே இன்னொரு வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிகின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகின்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த அடுத்தடுத்த டைம் ஸ்டார் பிகின்ஸ் இன் லைஃப் இன்சைட் லைஃப் இன்சைட் அ நெபுலா. அடுத்து வந்து ஓவர் டைம். ஸோ ஓவர் டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, the force of gravity pulls some of the gas and dust together to form into clumps. ஓவர் டைமில் clumps are formed. ஓவர் டைமில் என்ன ஆகும்னா clumps ஃபார்ம் ஆகிடும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, then the temperature inside the nebula begins to rise. அப்போ தென்னில் என்ன சொல்லியிருக்காங்க, temperature rises. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, next several clumps come together and become denser and hotter, they form a protostar. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, several clumps come together. ஸோ உள்ள வந்து என்ன ஆகுதுன்னா together and become denser and hotter and become denser and hotter. Next போட்டோமா, அடுத்து after that the protostar continues to go and they form a protostar. முன்னாடி protostar ஃபார்ம் ஆச்சா, அது வந்து protostar அங்கே ஃபார்ம் ஆச்சு, protostar ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, at that point nuclear reactions begin to occur in its core center and the reactions send energy to the surface of the protostar. அப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, at that இங்க நான் எழுதிக்கிறேன், at that point so nuclear reactions happen and energy is sent from core to the surface. So final என்ன இருந்துச்சுன்னா, finally a star is formed. ஸோ இதுதான் என் மைண்டில் இந்த ஸ்டெப்ஸ் அந்த ப்ராசஸை என் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கிற வழி. அப்போ ஃபஸ்ட் என்ன நடந்தது, அப்புறம் என்ன நடந்தது, நான் படிக்கும்போது இது இன்ஃபர் பண்ணி நான் படிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசேஜ் அப்ரோச் பண்ணும்போது எந்த ஸ்டெப்பில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். பட் இது நம்ம பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இது நம்ம பண்ண முடியும். அப்படி ரீட் பண்ணும்போது கான்ஷியஸாக ஒரு பேசேஜை நம்ம படிக்கும்போது இல்லை இந்த சீக்வன்ஸ் ஒரு ஸ்டெப்ஸின ப்ராசஸ் தான் வச்சுருக்காங்க. அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டெப்பில் என்னென்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன சின்ன விஷயம்னு வச்சுக்கோம். இப்போ இது எல்லா டீட்டெயில்ஸும் நான் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா வைக்கல. ஃபைனல் ஸ்டார் இஸ் ஃபார்ம் நான் சொன்னேன். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன் அளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க, லார்ஜ் as a சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஆனால் அது எந்த ஸ்டெப்பில் வருன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அதனால் அந்த இடத்துல நான் விட்டுட்டு அப்போ இந்த இடத்துல எந்த ஸ்டெப்பில் என்ன வருன்றது மட்டும்தான் நான் தேட ஆரம்பிப்பேன். கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் இந்த பேட்டர்ன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆத்தர் கிரியேட் பண்ணக்கூடிய பேராகிராஃபில் அவருக்கு 2 ஐடியாஸ் இருக்குது, இல்லை 2 லெட்ஸே திங்ஸை பற்றி பேசலாம், இல்லை 2 ப்ராடக்ட்ஸை பற்றி பேசலாம், எனிதிங் ஐடியாஸ் திங்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். இந்த 2 விஷயத்தை பற்றி பேசும்போது இது 2த்துக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது அது 2மே சிமிலராக இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ either they are similar or they are different. அப்போ அவரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இவங்க சிமிலராக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எப்படி கண்டுபிடிப்பார்னா, அவர் கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்பார். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட். அப்போ கம்பேரிசனில் அவுட்கம் உங்களுக்கு சிமிலராகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் கான்ட்ராஸ்ட் அவர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதோட டிஃப்ரென்ஸை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி போகிறாருன்னு அர்த்தம். ஸோ ஒரு பேராகிராஃபில் யூஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் இல்லை பேசக்கூடிய விஷயங்கள் 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த 2 விஷயத்துக்கான டிஃப்ரென்சஸை காட்டணும் இல்லை சிமிலாரிட்டிஸை காட்டணும்னா கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட்குள்ளே வருவாங்க. அப்போ ஒரு சில பேராகிராஃபில்
சிமிலாரிட்டி பற்றியும் பேசலாம், டிஃப்ரென்ஸை பற்றியும் பேசலாம். இது ரெண்டு பாருங்க சேமாக இருக்குது, இல்லை இது ரெண்டு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் சில பேராகிராஃப்ஸில் டிஃப்ரென்சஸை மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒன்றுத்தில் கம்பேர் பண்ணுறாங்க, இன்னொன்றுத்தில் கான்ட்ராஸ்ட் காட்டுறாங்க. பட் இது கம்பேரிசனாக கான்ட்ராஸ்ட்டாக எப்படி தெரியும்? ஸோ மறுபடியும் நம்ம கீவேர்ட்ஸ்குள்ளே போகணும். ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ், போத், இன் காமன், சேம், டிஃப்ரெண்ட், கம்பேரிசன். ஸோ நம்மளோட மெயின் ஐடியா, அப்போது ஒரு சென்டென்ஸ்க்கான ஒரு பேராகிராஃப்கான மெயின் ஐடியா நீங்கள் கிரியேட் பண்ணோடனே அந்த மெயின் ஐடியாவில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ இதை கம்பேர் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ளே இருக்க சிக்னல் வேர்ட்ஸ்லாம் பார்க்க இங்கே கம்பேரிசன் நடக்குது, இதோட டிஃப்ரென்சஸ் காட்டுறாங்க, இல்லை சிமிலாரிட்டிஸ் காட்டுறாங்க. அப்போ அதுக்கான சில சிக்னல் வேர்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ சிமிலாரிட்டிஸை பற்றி பேசும்போது என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா சிமிலர்லி, ஆல்சோ, இந்த சேம் வே, ஆஸ், லைக், போத், இன் காமன், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வரும். டிஃப்ரென்சஸை பற்றி பேசும்போது however, but, on the other hand, although, while, in contrast, than, conversely, yet, unlike, whereas, wherein, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நமக்கு வரும். அப்போ இந்த வேர்ட்ஸை பார்க்கும்போதே இப்போ ஒரு ஹவவரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு கான்ட்ரடிக்டிங்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்ன்றதை நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சலாம். அப்போ அந்த பேராகிராஃபோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ஒன்று சிமிலாரிட்டி பற்றி பேசுறதா இருக்கும், இல்லை டிஃபரன்ஸை பற்றி பேசுறதா இருக்கும், ரெண்டுத்தையும் பற்றி பேசுறதா கூட வரலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் சிமிலாரிட்டிஸும் இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ பாருங்கள், ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி ஆர் சிமிலர் இன் சம் வேஸ். அப்போ நமக்கான க்ளூ வேர்ட் கிடச்சிருச்சு, சிக்னல் வேர்ட் கிடச்சிருச்சு, சிமிலர். பட் தே டிஃபர் இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் வே. இப்போ இந்த இடத்துல டிஃபர்னு ஒரு வேர்டு வந்துச்சு. அப்போ நம்ம மெயின் ஐடியாவில் ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த பேராகிராஃபில் நம்ம டிஃப்ரென்சஸும் எதிர்பார்க்கலாம், சிமிலாரிட்டிஸும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் போத் ஃபீல்ட்ஸ்னு வந்துச்சு. இன் போத் ஃபீல்ட்ஸ் த எக்ஸ்பர்ட் ஸ்டடி பிளானட்டரி மோஷன் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், and they use telescopes, tables and charts to do their work. அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்க காமனாலிட்டி பற்றி இந்த இடத்துல பேசுது. இங்கே பாருங்க, however சொல்லிட்டோம்னா இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னாங்களோ அதுக்கு கான்ட்ரடிக்டிங்காக ஒன்று வரப்போகுது. Astronomers study the heavenly bodies as a science, and over the years people have used astronomy to discover more about the universe. Astrologers on the other hand use their knowledge of the heavenly bodies to advise people about their life situation. This is not science, but a belief that what happens in our lives is affected by the position of the moon, sun and planets. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த பேராகிராஃப் எதை டார்கெட் பண்ணி வந்திருக்குன்னா ஆஸ்ட்ரோனாமி அண்ட் ஆஸ்ட்ரோலாஜிக்கு இருக்க சிமிலாரிட்டி பற்றி பேசுது, டிஃப்ரென்ஸை பற்றியும் பேசுது. இப்போ நான் இதை டீகோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கான டாபிக் என்ன கொடுப்பேன்? டாபிக் வந்து ஆஸ்ட்ரோனாமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி. இப்போ இது மொத்தத்தையும் நான் ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்வேன்? ஆஸ்ட்ரோனாமி and astrology may be similar in certain ways, but they differ in some ways. இதான் ஒன்று ஒரே லைன், ஒரு இடத்துல சிமிலராக இருந்தாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் நமக்கு இருக்குது. அப்போ கீவேர்ட்ஸ் இந்த மெயின் ஐடியா என்ன சொல்லுவோம்? சிமிலர்ன்ற ஒரு மெயின் ஐடியா இருக்குது, டிஃபர்னு ஒரு மெயின் ஐடியா இருக்குது. ரெண்டு வேர்டு இருக்குது, சிமிலர் அண்ட் டிஃபர். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சிக்னல் வேர்டு வந்து போத். அப்போ இந்த போத்ன்றதுல நம்ம சிமிலாரிட்டி பற்றி பேசுகிறோம்ல, அப்போ என்ன சிமிலராக இருக்குது நம்ம இங்கே சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே எக்ஸ்பர்ட் ஸ்டடி பிளானட்டரி மோஷன் அண்ட் கான்ஸ்டலேஷன் அண்ட் தே யூஸ் டெலிஸ்கோப்ஸ், டேபிள்ஸ் அண்ட் சார்ட்ஸ் டு டூ தியர் ஒர்க். அப்போ இது ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா தி ஸ்டடி பிளானட்டரி மோஷன், அப்புறம் என்ன பண்ணுவாங்க அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ். ரெண்டு பேருமே இது ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ ஹவவர் ஒன்று கொடுத்தாங்களே, ஸோ ஹவவரில் என்ன சொல்கிறாங்க? ஹவவரில் astronomers study the heavenly bodies as a science, as over the years people have used astronomy to discover more about the universe. So however it is that is astronomy is studied as science. அவ்வளோதான், எனக்கு மைண்டில் ஐடியா டீகோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், இது போதும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? on the other hand,
On the other hand, என்ன? On the other hand, astrology is used to advise people. So use advise people about their life situations, about their life situations. அவ்வளோதான். ஸோ எனக்கு கொடுத்த பேராகிராஃபை இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் என்னால் மைண்டில் கேதர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்களா, ஒரு பேராகிராஃப்னு எடுக்கும்போது ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க மைண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு போட்டோம் பிளானட்டரி மோஷன்ஸும் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸையும் அவங்க படிப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோப், ஸ்டேபிள்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் படிப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு டீட்டெயில்ஸ். அந்த டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் அந்த லைனில் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ பட் எனக்கு தேவையே இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டோடனே அது எந்த பேராகிராஃபில் எந்த ஆஸ்பெக்டில் வருது, இல்லை எந்த ஏரியாவில் வருது, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட்டா, செகண்ட் பார்ட்டா, தேர்ட் பார்ட்டா, அதை நான் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அதனால் என்றைக்குமே டீட்டெயிலை ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க, ஐடியாஸை ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. அந்த ஐடியாஸை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பேராகிராஃப் வந்து டிஃப்ரென்சஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப். இப்போ பாருங்கள், எர்த் டிஃப்ரென்ஸ் கிரேட்லி ஃப்ரம் இட்ஸ் 2 க்ளோசஸ்ட் நெய்பரிங் பிளானட்ஸ் வீனஸ் அண்ட் மார்ஸ். இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கீவேர்ட் இட் டிஃபர்ஸ். The Venusian and Martian atmospheres are composed of almost entirely of carbon dioxide. While, so நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ட்ஸில் வரும்போது it talks about a contrasting idea. While Earth's atmosphere contains very little. The dominant material in our atmosphere is nitrogen 77%. The other major component of Earth's atmosphere is oxygen 21%. A gas is almost non-existent on Venus and Mars. Our planet has an abundance of water which covers about 70% of Earth's surface and supports life on our planet. In contrast, when you say in contrast, there's a difference. Venus and Mars are extremely dry planets and incapable of supporting life. அப்போ இல்லை நமக்கு தேவையான டீட்டெயிலாக வந்துச்சு. அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், டாபிக் என்ன கொடுக்கலாம்னா how Earth is different. Differences between Earth and Venus and Mars. So comma actually இங்கே போட்டுக்கணும். Differences between Earth and Venus and Mars. comma இங்கே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டும் ஒரு பேரா மாறிடும், இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி ஆகிடும். ஓகே, பட் பங்க்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. மெயின் ஐடியா, how Earth geographically is different from Venus and Mars. அவ்வளோதான். ஸோ கீவேர்டு இந்த மெயின் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர் டிஃபர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ டிஃபர்னு ஒரு வேர்டு வச்சுக்கிட்டோம், அதுதான் கீ ஐடியா. அப்போ இது டிஃப்ரென்ஸஸை பற்றி பேசுது. சிக்னல் வேர்ட்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வைல், தி அதர் மேஜர், அதுக்கப்புறம் இன் கான்ட்ராஸ்ட். வைல், தி அதர் மேஜர் காம்பனண்ட் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன் கான்ட்ராஸ்ட். ஸோ வைல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைல் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் வெரி லிட்டில். அப்போ வைல் எது கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, த வீனஸ் அண்ட் மார்ஷியன் அட்மாஸ்பியர்ஸ் ஆர் கம்போஸ்ட் என்டையர்லி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ தே ஆர் சேயிங் கார்பன் டை ஆக்சைடு இன் வீனஸ் அண்ட் மார்ஸ் it is very high. It is very high compared to Earth. So in Earth it is very low. The other major component, the other major component of Earth's atmosphere is oxygen 21% as a gas that is almost non-existent on Venus and Mars. Almost non-existent, which means it's very, very little. So therefore we are talking about oxygen. So in Venus and Mars
it's very low, wherein on Earth it's comparatively high. In contrast, என்ன சொல்றாங்க, Venus and Mars are extremely dry planets incapable of supporting life. Dry planets it doesn't consist water. அப்ப என்ன அர்த்தம், Earth consists water. So we are talking about H2O. So H2O சொல்லும்போது we say on Earth it's very high and on Venus and Mars it is dry. அவ்வளோதான். ஸோ எனக்கு அடுத்த பேராகிராஃபை நான் டீகோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு பேராகிராஃபை உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் பார்த்த உடனே இது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாமே இது பண்ணி பண்ணும்போது, ஒரு பேராகிராஃப் நான் படிக்கும் போது எனக்கு என்னென்ன டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டாலே, நான் கொஷின் போகும்போது கரெக்டாக இந்த பேராகிராஃபில் இந்த மாதிரி ஒரு ஐடியா பேசும்போது தான் இதை பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். Now, cause and effect is used when the author wants to say that one event or one action led to the result of another event or another action. ஒரு செயலோ இல்லை ஒரு நிகழ்வோ இன்னொரு நிகழ்வுக்கும் இன்னொரு செயல் நடக்கிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. அப்போ நம்ம பேசுறது என்னன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இது காஸ்ன்றது என்னன்னா இதோட காரணம் என்ன, அது காரணத்தினால நடந்தது என்ன, அது எஃபெக்ட். அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றி பேசுறதுக்காக ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதுக்கு கீவேர்ட்ஸோ சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக ஒன்றா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காஸ் அண்ட் எஃபெக்டாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம். வேர்ட்ஸ் சச் as causes, leads to, is the cause of results in, creates, brings about, makes, provokes, produces, gives rise to, contributes to, is due to, is the result of, comes from, results from, is produced by, is the consequence of, follows, is caused by. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருந்துச்சுன்னா, இந்த வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பேராகிராஃப் வந்து ஒரு ஈவெண்ட்டோட காஸ், அந்த காஸ்டான வந்த எஃபெக்ட் இதை பற்றி பேசுறதுக்காக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபில் காஸ் அண்ட் எஃபெக்டை எப்படி அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். In 2003, 2 robotic rovers landed on Mars and began sending back data about the possible existence of water on the red planet. The close examination of Mars was the result of new and improved technology. Because of advances in telecommunication systems, scientists on Earth can send commands faster and receive data in greater amounts. New software is in the rovers led to their increased ability to make independent decisions and avoid dangers and hazards on their own. As a result of new technologies, for severe environments, the rovers and their interior computers were able to survive the extreme cold and hot conditions in space and on Mars. And due to their improved wheels, the twin rovers could move around the rocky Martian landscape with ease. Okay, ஸோ இந்த இடத்துல நம்ம ரிமார்க் பண்ணுவோம்ல, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு இடத்துலையும் ஒரு விஷயம் நடந்துச்சு, இது ஏன் பாசிபிளாக நடந்துச்சுன்னா இதுதான் அதோட காஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணது எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது, இப்போ நான் டாபிக் என்ன கொடுக்குறதா இருக்குன்னா, க்ளோஸ் அப் எக்ஸாமினேஷன் எது எக்ஸாமின் பண்ணுறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இது சொல்லிப்பாங்க ஆன் மார்ஸ். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் அவங்க மார்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ க்ளோஸ் அப் எக்ஸாமினேஷன் ஆஃப் மார்ஸ். அப்போ மெயின் ஐடியா என்ன கொடுப்போம்னா, த நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் டெக்னாலஜி ஓகே, இல்லைன்னா நம்ம இப்படி எழுதிப்போம், த க்ளோஸ் அப் எக்ஸாமினேஷன் ஆஃப் மார்ஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப்
the new and improved technology. இதுதான் ஒன் லைன் ஐடியா. அந்த பேராகிராஃப்கான ஒன் லைன் ஐடியா. என்ன மாதிரி டெக்னாலஜி அதுக்கப்புறம் படித்தா தான் நமக்கு தெரியும். அப்போ கீவேர்ட் மெயின் ஐடியாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the result of is the result of. அப்போ இந்த ரிசல்ட் ஆஃப்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நியூ அண்ட் இம்ப்ரூவ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா த க்ளோஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் மாஸ், அதுதான் எஃபெக்ட். அப்போ இந்த இடத்துல காஸ் என்ன போடலாம், த நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் டெக்னாலஜி. எஃபெக்ட் என்ன போடலாம், த க்ளோஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் மாஸ். அப்போ இந்த சிக்னல் வேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப். அப்போ இப்போ நான் பிகாஸ் ஆஃப் எடுத்தேன்னா அந்த சென்டென்ஸில் நான் ரெண்டு விஷயம் தான் நான் பார்க்கணும், காஸ் என்ன எஃபெக்ட் என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ காஸ் என்ன, பிகாஸ் ஆஃப் அட்வான்சஸ் இன் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், advancement in telecommunications. System. அதனால என்ன ஆகுது, scientists on earth can send commands faster and receive data in greater amounts. Can send and receive data faster. அதான் நடந்துச்சு, டேட்டா சீக்கிரமாகவும் வந்துச்சு, ஈஸியாகவும் திரும்ப பெற்றுக்கலாம். ஓகே, அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட் டு. அப்போ இந்த லெட் டு எதை பற்றி பேசுது, ஸோ இந்த லெட் டு எது லீட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ சாஃப்ட்வேர். அந்த நியூ சாஃப்ட்வேர் எதை லீட் பண்ணிச்சு அப்படின்றதா அடுத்த கேள்வி. ஸோ நியூ சாஃப்ட்வேர் எதை லீட் பண்ணிச்சுன்னா த இன்க்ரீஸ்ட் அபிலிட்டி டு மேக் இண்டிபெண்டன்ட் டெசிஷன்ஸ் அண்ட் அவாய்ட் டேஞ்சர்ஸ். நியூ சாஃப்ட்வேர் in the rovers led to their increased ability. So ability to make independent decisions and avoid dangers and hazards on their own. அப்போ என்ன சொல்லலாம்னா increased the ranger கிடையாது, it's rovers ability. ரோவரோட அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா as a result of, இடம் இல்லாதனால நான் இங்கே எழுதிக்கிறேன், as a result of. So as a result of எதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ், நியூ டெக் ஃபார் சிவியர் என்வாயன்மெண்ட்ஸ். நியூ டெக் ஃபார் சிவியர் என்வாயன்மெண்ட்ஸ். அது என்ன பண்ணிச்சுன்னா இங்கே போட்டிருக்காங்க, rovers and their interior computers were able to survive the extreme cold and hot conditions in space and on Mars. Rovers can withstand hot and cold conditions. Hot and cold conditions. லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, due to. அப்போ அந்த due to எதை டார்கெட் பண்ணுது, the improved wheels, the twin rovers could move around the rocky Martian landscape. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க, ஸோ டியூ டு இம்ப்ரூவ்ட் வீல்ஸா. ஸோ அந்த இம்ப்ரூவ் வீல்ஸ்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோவர்ஸ் கேன் மூவ் அரவுண்ட் ராக்கி பிளேசஸ். அவ்வளோதான். ஸோ எனக்கு கொடுத்த எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுத்து மைண்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல காஸ் அண்ட் எஃபெக்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம், அதுக்கான சிக்னல் வேர்ட்ஸ் என்ன நம்ம பார்த்தோம், அது எப்படி நம்ம டேட்டாவை எடுத்து மைண்டில் வச்சுக்கலான்றது பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ ஒரு சில பேராகிராஃப்ஸில் ஆத்தர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்ளமை அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட் பண்ணுவாங்க. தே நேம் அ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஆர் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ சென்டென்சஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சென்டென்சஸில் அந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில சென்டென்சஸ் வரும்.
அதுக்கப்புறம் வரக்கூடிய சென்டென்சஸில் they give one or more solutions to that problem. So this paragraph entirely targets on the problem and the solution. அதோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, இதை டார்கெட் பண்ணி இந்த பேராகிராஃப் கிரியேட் ஆகும். ஆனால் இந்த பேராகிராஃப் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிக்னல் வேர்ட்ஸோ இல்லை கீவேர்ட்ஸோ நிறைய இருக்காது. இதை நீங்கள் ஒரு தடவை ஃபுல் ரீடிங் கொடுக்கும்போது தான் நம்ம படிச்சுக்கணும். அப்போது இந்த பேராகிராஃப் 2 பார்ட்டாக பிரியும். பார்ட் 1ல் நம்ம ப்ராப்ளம் பேசுவோம், பார்ட் 2ல் நம்ம சொல்யூஷன்ஸ் பேசுவோம். ஸோ அந்த பார்ட் 1 பேராகிராஃப் என்ன, பார்ட் 2 அதான் பேராகிராஃப் 1 ஒரே பேராகிராஃபில் 2 பார்ட் எது, அது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுக்கான நான் சொன்ன வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த மெயின் ஐடியா. சிச்சுவேஷன், ட்ரபிள், கிரைசிஸ், டைலமா, இஷ்யூ, ப்ராப்ளம், ஷார்ட் கமிங்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது தேர் இஸ் அ ப்ராப்ளம், இது ப்ராப்ளம் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிடும். அண்ட் சொல்யூஷனை பேஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம வேணால் பார்த்துக்கலாம். அந்த பாடி ஆஃப் த பேராகிராஃபில் யூ கேன் சி சர்டின் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸோ கீ ஃப்ரேசஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. சால்வ், சொல்யூஷன், ரிசால்ட், அட்ரஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் அ சொல்யூஷன் பீங் கிவன். இப்போ நம்ம இந்த பேராகிராஃப் நம்ம படிக்கிறோம். இப்போ இதிலிருந்து ஃபஸ்ட்டு நான் எது வரைக்கும் ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். Beginning in the 1600s, astronomers had realized that the Earth telescope had serious limits. They had managed to build stronger and better telescopes, but no matter how strong the new telescopes were, they were less than satisfactory. இதில் பாருங்க முக்கியமான வேர்டு serious limits. இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது I can understand there is a problem being faced. The astronomers were able to view objects only when the objects were in view of Earth. Earth ஓட வியூக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க முடியுது. At the same time, however, Earth's light and atmosphere made it difficult to see many heavenly objects. Thanks to the Hubble telescope, this has been solved because the Hubble is not just a telescope. அப்போ இது வரைக்கும் அவங்க ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இஸ் they cannot view the heavenly objects because of the Earth's atmosphere. எர்த்தோட அட்மாஸ்பியரும் அதோட லைட் இருக்கனால ஹெவன்லி ஆப்ஜெக்ட்ஸை அவங்களால கிளியராக வியூ பண்ண முடியல. அவங்க டெலிஸ்கோப்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திஸ் இஸ் நாட் பாசிபிள். இது வரைக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு, அப்போ இந்த ஃப்ரேஸை பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு தி ஹபிள் டெலிஸ்கோப் அப்படி சொன்ன உடனே நவ் தேர் இஸ் பீங் அ பிரைட் சைட், ஒரு பாசிட்டிவ் சைட். அப்போ பாசிட்டிவ் சைட்னா என்ன அர்த்தம்? சொல்யூஷன். Hubble telescope, this has been solved because the Hubble is not just a telescope. Just telescope கிடையாது. It is a digital camera on a satellite that travels around 370 miles, 600 km above Earth, making a complete orbit every 90 minutes. Since 1990, Hubble has been able to take digital pictures of planets, galaxies, comets and more. And these are sent back to Hubble headquarters for scientists to study. So, introduction of Hubble என்ன சொல்லுது? The problem has been solved. அப்போ இதுக்கு டாபிக் என்ன கொடுக்கலாம்? டெலஸ்கோப்ஸ்னு கொடுத்துடலாமா? இதோட டாபிக் என்ன கொடுக்கலாம்? டெலஸ்கோப்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதோட மெயின் ஐடியா இது ஒரே வரியில் சொல்லணும்னு என்னன்னா, டெலஸ்கோப்ஸ் வேர் லிமிட்டட் பட் தி thanks to the Hubble telescope, okay, but the invention of Hubble telescope the problem was solved அப்படின்னு போட்டுக்கலாமா? The problem was solved போடலாம். The shortcoming was addressed போடலாம். shortcomings போடலாம். the issue போடலாம். இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் வரும்போது அப்போ கீ ஐடியா என்ன? எனக்கு இதில் இருக்க கீவேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், சிச்சுவேஷன், ஷார்ட் கமிங் இதுதான். அப்போது கீவேர்ட்ஸில் அதுதான் எழுதுவேன். ப்ராப்ளம், சால்வ், இது 2 தான் நமக்கு வரும். வாஸ் சால்வ்னு போட்டுவேன். அப்போ ப்ராப்ளம்னு ஒரு வேர்டு இருக்குது, என்னோட மெயின் ஐடியாவில் சால்வ்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா டெலஸ்கோப்ஸ் வேர் லிமிட்டட். சொல்யூஷன் என்ன? ஹபிள் டெலஸ்கோப்ஸ். ஹபிள் டெலஸ்கோப்ஸ் அப்படி என்ன பண்ணிச்சு நீங்கள் அதை படித்தா தான் தெரியும். ஸோ ஹபிள் டெலஸ்கோப்பை பற்றி எந்த பேராகிராஃபில் படிக்கணும் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சுல. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம அடுத்த 2 இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஆஸ்ட்ரானமி பார்த்தோம். ஆனால் அதில் வந்து ஹபிள் டெலஸ்கோப்பை பற்றி பேசல. அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரே எஸ்ஏவாக வருதுன்னா எந்த இடத்துல ஹபிள் டெலஸ்கோப் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹபிள் டெலஸ்கோப்ன்றது எந்த ஒரு பேராகிராஃபில் ப்ராப்ளத்தை பற்றி பேசி அது சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அதில் தான் வருது. லிஸ்டிங்கில் வரல, காஸ் அண்ட் எஃபெக்டில் வரல. ஸோ ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பேராகிராஃபில் தான் வருது. அப்போ இந்த பேராகிராஃபை நான் கொடுக்கும்போது இது ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன், இல்லை ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் போட்டுருவேன். அதில் ஹபிள் டெலஸ்கோப் வருதுன்னு சொல்லுது.
எப்போவுமே டீட்டெயில்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகாதீங்க. டீட்டெயில்ஸ் நம்ம போய் தேடினா கண்டுபிடிச்சோம். நமக்கு தேவை ஐடியா. என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 370 மைல்ஸ் படித்தாலும் நீங்கள் கொஷின் பார்க்கும்போது 370யா 380யா 390யா மறந்துடுவீங்க. ஹபிள் டெலஸ்கோப்ன்றது டிஜிட்டல் கேமராவா இல்லை மிரர்லெஸ் கேமராவா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தா தான் அது தெரியும். ஆனால் ஹபிள் டெலஸ்கோப்பை பற்றி எங்கே படிக்கணும் அது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால மூலியமாக தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை தடவை இது படித்தாலும் இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு தடவை படித்தோடனே எல்லா டீட்டெயில்ஸும் மைண்டில் இருக்குன்னு நினைக்காதீங்க. தட்ஸ் இம்பாசிபிள். ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சொல்யூஷனில் இது வரைக்கும் நான் இந்த பேராகிராஃபை டீகோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இருக்க லாஸ்ட் பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் டெஃபினிஷன். இல்லை முக்கியமான வேர்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஒரு பர்டிகுலர் ஃபிலாசபியை பற்றி பேசுகிறாரு, இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை பற்றி பேசுகிறாரு, இல்லை ஒரு ஐடியாவை பற்றி பேசுகிறாரு. இந்த ஐடியாவை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாருன்னா அப்போ தான் எக்ஸ்டெண்டட் டெஃபினிஷனுக்குள்ளே போகலாம். இந்த டெஃபினிஷனுக்கும் எக்ஸ்டெண்டட் டெஃபினிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபஸ்ட்டு ஆத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு டிக்ஷனரி டெஃபினிஷன் கொடுப்பாங்க. டிக்ஷனரி டெஃபினிஷன்றது என்னன்னா லிட்ரலாக இப்போ ஒரு லெட்ஸ் சே டோட்டாலிட்டேரியனிசம் அப்படின்னு ஒரு வேர்ட் வருது. இது ஒரு வேர்ட் டோட்டாலிட்டேரியனிசம். எப்படி சோஷியலிசம், கேபிட்டலிசம், மொனார்கி அந்த மாதிரி டோட்டாலிட்டேரியனிசம் ஒரு கான்செப்ட். இந்த டோட்டாலிட்டேரியனிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டிக்ஷனரி டெஃபினிஷன் படித்தா நமக்கு புரியுமான்னு கேட்டால் புரியாது. பிகாஸ் இதை ஃபர்தராக ரியல் டைமில் என்ன மாதிரி இது ஐடியா, எந்தெந்த கண்ட்ரியில் இதெல்லாம் இருந்திருக்குது, அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் எப்படிலாம் இருந்திருக்கும், அந்த மாதிரி அவர் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அப்போ அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை ஃபர்தராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸில் சில டீட்டெயில்ஸு, சில எக்ஸாம்பிள்ஸ், சில ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி அவங்க வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கணும், சிம்பிளாக சொல்லியிருக்கணும், அது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அதனால தான் அது பேர் எக்ஸ்டெண்டட் டெஃபினிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த டிக்ஷனரி டெஃபினிஷனை தாண்டி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த டெஃபினிஷனை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பேராகிராஃபை நம்ம பாருங்கள். சோலார் எக்லிப்ஸ் இஸ் அன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட் டியூரிங் விச் த மூன் சீம்ஸ் டு கவர் த சன். சிம்பிள். சோலார் எக்லிப்ஸ் என்ன, மூன் வந்து சன்னை கவர் பண்ணும், அவ்வளோதான் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு சோலார் எக்லிப்ஸ் பற்றி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சா? சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்கும், எப்படி வந்து மூணுன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும், சன் ரொம்ப பெருசாக இருக்கும், எப்படி கவர் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம்ஸ் சோலார் எக்லிப்ஸ் இருக்குது, ஒரே மாதிரி தான் நடக்குமா, இந்த மாதிரி கேள்விகளை வருதா, அதுதான் ஃபர்தராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ பாருங்கள், when the moon passes between the earth and the sun, all or part of sun's light is blotted out. The moon, in fact, is much smaller than the sun, but it is also it's a great deal closer to the earth. As a result, both the sun and the moon seems to be about the same size to us. இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சோலார் எக்லிப்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோலார் எக்லிப்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மூன் வந்து சின்னதாக தான், சன் வந்து பெருசாக தான் இருக்குது. பட் டிஸ்டன்ஸ் கிரேட்டாக இருக்கனால நம்ம கண்ணுக்கு சன்னும் மூணும் ஒரே சைஸில் தெரியும். அதனால் சன்னை வந்து மூன் வந்து கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வியூ அப்படி இருக்கனால சொல்லியிருக்காங்க. During a total eclipse, the sun, the moon and the earth are all in a straight line and the moon completely hides out the sun from view. A partial eclipse occurs when the three bodies are not exactly in straight line. In an annular solar eclipse, the sun is visible as a bright ring around the moon because the moon is farthest from the earth. So this is where you have to understand the fact that the distance between the earth and the moon is not exact or it is not the same. அது மாறிக்கிட்டே இருக்குது. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஒரு டைம் கிட்ட வரும், ஒரு டைம் பெருசாக போகலாம், இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சில டைம் வந்து கொஞ்சம் தூரமாக போச்சுன்னா அப்போ மூன் சின்னதாக தெரியும், அப்போ சன் பெருசாக தெரியறனால ஒரு ரிங் மாதிரி வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சதில் என்ன தெரியுது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சோலார் எக்லிப்ஸை பற்றி சொல்லுது. சோலார் எக்லிப்ஸோட ப்ராசஸ் சொல்லிடுச்சு. அந்த சோலார் எக்லிப்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? டோட்டல் எக்லிப்ஸ் சொல்லியிருக்கு, பார்ஷியல் எக்லிப்ஸ் சொல்லியிருக்கு, ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லியிருக்கு. ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது எங்கே பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்கும்னு தெரியும். உங்களுக்கு மறந்தாலும் இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆனுவல் சோலார் எக்லிப்ஸை பற்றி எங்கே பேசுகிறாங்க? ஸோ ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ்ன்றது எந்த ஸ்டேட்மெண்ட் சோலார் எக்லிப்ஸை பற்றி பேசுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் சோலார் எக்லிப்ஸை பற்றி பேசுனா எக்ஸ்டெண்டட் டெஃபினிஷனை பற்றி பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அந்த பேராகிராஃப் அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ இப்போ நம்ம போவோம். இப்போ டாபிக் ஐடியா என்னது? சோலார் எக்லிப்ஸ் முடிஞ்சிச்சு. எக்லிப்ஸ் இந்த சென்டென்ஸ் ஒரே வார்த்தையில் சொன்னால் அந்த எக்ஸ்டெண்டட் டெஃபினிஷன் அதோட ஒரே ஸ்டேட்மெண்ட். சோலார் எக்லிப்ஸ் இஸ் அன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவென்ட் டியூரிங் விச் த மூன் சீம்ஸ் டு கவர் த சன். அவ்வளோதான். அதுதான் நமக்கு மெயின் ஐடியா வந்துச்சு.
இப்போ சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸில் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலாக லைன் இங்கே வந்திருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how and why the moon or solar eclipse happens and what are the types of solar eclipses. அவ்வளோதான். ஸோ இதை பற்றி பேசுகிறது தான் இந்த இடத்துல. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதுதான் நமக்கு இருக்குது. சோலார் எக்லிப்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ் நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ், தட்ஸ் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ், ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ். அப்போ இந்த பேராகிராஃப் நான் டிகோட் பண்ணும்போது சோலார் எக்லிப்ஸ்னா என்ன, தி ப்ராசஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ், த டைப்ஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ், இதோட நான் முடிச்சிடுவேன். டைப்ஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ்னா என்ன இருக்குது, அகைன் ஐ ஹேவ் டு லுக் அட் த பேராகிராஃப். அப்போது உங்ககிட்ட நம்ம கொடுக்குற பேராகிராஃபில் ஒரு எப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. இந்த 6 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என் இன்ஃபர்மேஷன் எந்த பேட்டர்னில் நான் போய் தேடினா கிடைக்கும், ஒரு பேராகிராஃபும் நான் எப்படி ஒரே லைனில் நான் மைண்டில் வச்சுக்க போகிறேன், அதுக்கு கரெக்டான ஒரு டாபிக் கொடுத்து வச்சுப்பேன். அப்போ எந்த டாப்பிக்கில் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மெக்சிகோ வாட்டர் சிட்டி சிங்கிங் அந்த கேஸ் நம்ம பார்த்தோம்ல, ஒரு பேராகிராஃப் தான் சிங்கிங்கை பற்றி பேசிச்சு, இன்னொரு பேராகிராஃப் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜை பற்றி பேசிச்சு, அண்ட் இன்னொரு பேராகிராஃப் வந்து ஷார்ட்டேஜை பற்றி தான் பேசிச்சு, மெக்சிகோ சிட்டியை பற்றி பேசலை. அப்போ நாளை பின்னா பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எந்த பேராகிராஃபில் இருக்குன்னு தெரியும், மெக்சிகோ சிட்டியோட வாட்டர் ஷார்ட்டேஜ் எங்கே இருக்குன்னு தெரியும், சிங்கிங் சிட்டி எங்கே இருக்குன்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது எல்லாமே கரெக்ட் ஆன்சராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டார்கெட்டடாக நான் இந்த பேராகிராஃப்குள்ளே போகிறோன்னா என்னோட பேராகிராஃபை எனக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பேராகிராஃப் இஸ் வெரி மஸ்ட். After which you have to go for the patterns of organization. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனோட இதோட நம்ம இந்த ரீடிங் காம்படிஷன் இது முடிப்போம். அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம இதை பார்த்ததெல்லாம் வச்சு ஒரு பேராகிராஃப் நமக்கு வந்துச்சு, நம்ம 2022 ஒரு பேராகிராஃப் எடுப்போம், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் நம்மளோட கோர்ஸ் வாங்கின எல்லாருக்குமே இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இல்லை எப்படி ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி அதை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. Tier 2 போகிறவங்க கலம் கிராமர் கோர்ஸில் நான் வந்து ரீடிங் காம்படிஷன் அப்லோட் பண்ணுவேன். அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டே டு டே ப்ராக்டிஸ் போங்க, உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போகலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.